पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகத்துக்கு மேல உபசம்ஹார பாஷ்யம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல நேற்று என்ன பண்ணியிருக்காரு ஆச்சாரியார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தோட ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கு, 142வது பேஜ். அதில் சொல்லும் போதே நேற்று முடித்தோம், ஒரு கொட்டேஷன் முடித்தோம். அந்த கொட்டேஷனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். அவித்யா காமபீஜம் ஹி சர்வம் ஏவ கர்ம. ஒரு கர்மா நடக்குது அப்படின்னா அந்த கர்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில நம்ம பண்றோம், இந்த தேகத்தால பண்றோம், வாக்குனால பண்றோம், அதுக்கப்புறம் மனசுனால சிந்தனை பண்றோம். இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா திரிதண்டம் அப்படின்னு பேர். 3 தண்டம் இருக்கு, காய தண்டம், வாக் தண்டம், மனோதண்டம். இந்த 3த்தினால தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு கர்மத்தை பண்றோம். புத்தின்றது வந்து பார்த்தீங்கன்னா அறியறதா இருக்கு. இந்த அகங்காரம்ன்றது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புத்தி என்னோடது, மனசு என்னோடது, இந்திரியங்கள் என்னோடது, இந்த தேகம் என்னோடதுன்னு அபிமானப்படுது. அப்போ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றான், நான் கர்த்தா அப்படின்னு இந்த தேகாதிகள்ல பண்ற காரியங்கள் எல்லாத்தையும் தான் பண்றேன் அப்படின்னு தேகத்தை என்னுடையதுன்னு நினைக்கிறதுனால தேகம் பண்ற கர்மத்தெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறான். 2 இருக்கு நம்ம தேகத்துல. என்னுடைய தேகம்னு சொல்றோம், நான் தேகம்னு சொல்றோம். என்னுடைய மனசுன்னு சொல்றோம், நான் மனசுன்னு சொல்றோம். என்னுடைய இந்திரியங்கள்னு சொல்றோம், நான் அப்படின்ற அபிமானத்தை அடைகிறோம். அப்போ இது எல்லாத்துலயும் பண்ற காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், நம்ம பண்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். நான் கர்த்தா, நான் போக்தா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு கர்மா நடக்குது அப்படின்னாவே அந்த கர்மத்துக்கோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதையோ ஆசைப்பட்டுதான் ஒரு கர்மத்தை பண்றோம். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து வேதாந்தம் படிக்கிறோம் அப்படின்னா இது ஒரு கர்மாவா இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதை படிச்சு தெரிஞ்சுக்கணும்,
நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த சம்சாரத்துல இருந்து விடுதலை அடையணும் அப்படின்னு வந்து ஒரு காமம் இருக்கு உள்ளுக்குள்ளார. ஒரு சின்ன காமம் இல்லாம நம்ம வந்து ஒரு சின்ன அசைவு கூட வந்து பாத்தீங்கன்னா நடக்காது. நான் இப்ப என்னோட அங்கவஸ்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா சரி பண்றேன். நேச்சுரலா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் போதே நான் சேஞ்ச் பண்றேன். என்னோட கழுத்துல சரியா இதா இல்ல. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல. எனக்கு கம்ஃபர்டபுளா துணியை கூட நான் சேஞ்ச் பண்றதுல கூட ஒரு கம்ஃபர்டபுள் வேணும்ன்றதுனால தான் நான் பண்றேன். நேச்சுரலா நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். காரியங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் ஃபேன் நான் பேசிட்டு இருக்கும் போதே நான் என்ன பண்றேன், ஃபேனோட சுவிட்சை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றேன், 2ல இருக்கிறத 3க்கும் 3ல இருக்கிறத 1க்கும் மாத்திக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா இல்லை. ஒரு சின்ன சின்ன அசைவு நம்ம பண்றதுக்கு பின்னாடியும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ஏதோ ஒரு ஆசையானது இருக்கு. அது சின்னதோ பெருசோ ஒரு ஆசை இல்லாம ஒரு சலனம் நடக்கவே நடக்காது. ஒரு சலனத்தை நம்ம பண்றோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஆசை இருக்கணும். எங்கெல்லாம் ஆசை இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சச்சிதானந்த பரபிரம்மம் அப்படின்றத அறியாம இருக்கேன். அச்சல தத்துவம், சச்சிதானந்தம், வெறும் கான்சியஸ்னஸ் தான் நான் தேகம் மனசு புத்தி எதுவுமே நான் இல்லை. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனாத்ம விஷயம், என்னால் பார்க்கப்படுறது அப்படின்ற அறிவு இல்லாம தான் நம்ம என்ன பண்றோம், இந்த தேகாதிகளை நான் நினைச்சு எல்லா கர்மத்தையும் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ஆச்சாரியர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, அவித்யா காம பீஜம். அவித்யாவையும் காமத்தையும் பீஜமாக கொண்டது, விதையாக கொண்டதுதான் சர்வம் ஹி கர்ம, சர்வம் ஏவ கர்ம. எல்லா கர்மங்களுக்கும் பின்னாடி இந்த 2 இருக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ததாச்ச உபபாதித்தம், அந்த விதமா தான் இந்த பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தங்கள்லையும் இதுதான் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு, நல்லா நிறுவப்பட்டிருக்கு, உபபாதித்தம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்றாரு, அவித்வத் விஷயம் கர்ம. அஜ்ஞானிகளுக்கு எதுப்பா விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜ்ஞானிகளோட விஷயம் கர்மம். அப்போ யாரெல்லாம் அஜ்ஞானியா இருக்கானோ அவன்லாம் கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதே நேரத்துல அஜ்ஞானியா இருக்கிறவனுக்கு தான் கர்மத்தை கர்ம யோகமா பண்றதும் அஜ்ஞானிக்கு தான். இப்ப நம்ம என்ன பண்றோம், அப்கிரேட் பண்றோம். யாராவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அஜ்ஞானியா, ஆமா நான் கர்த்தான்னு நினைக்கிறோமா, ஆமா நான் சம்சாரின்னு நினைக்கிறோமா, ஆமா அப்போ உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்தை கேளு அப்படின்னு முதல்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஆத்ம தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்ச மாத்திரத்துல உங்களுக்கு ஒன்றும் ஆயிரம் சாமி. ஏன்னா கீதால வந்து பாத்தீங்கன்னா 2வது சாப்டர்ல உபதேசம் ஆரம்பிக்கும் போதே என்ன பண்றார், நீ தேகம் இல்லை அப்படின்னு உபதேசமே ஆரம்பிக்கிறார். 11வது ஸ்லோகத்துல 2:11 இருந்து 31 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆத்ம ஞானத்தை வந்து ஆச்சாரியர் சொல்லிடுறார். சொன்னதுக்கு பிறகு அதை அடையறதுக்கு என்ன பண்ணணும், ஆனா எனக்கு கர்த்திருவம் இருக்கேன், நான் எப்படி கர்த்திருவம் இல்லாம போறது, போக்திருத்துவம் இல்லாம போறது, நான் எப்படி சுத்த பிரம்மமா என்ன அறியறது அப்படின்னும் போது அங்க என்ன பண்றாரு அப்படின்னா உன்னோட மனசை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணு, மெதுவா 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 கர்மயோகத்துக்கு கொண்டு வா அப்படின்னு பிரிஸ்கிரைப் பண்றாரு. அப்ப அந்த ஞானம், ஞானத்துக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா ஞானம்னு என்ன ஞானம், சப்த ஞானம். இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருது நான் தேகம் இல்லை அப்படின்னு. அப்ப நான் அதை ஆனா அச்சீவ் பண்ணலையே அப்படின்னும் போது என்ன பண்றது, அந்த அஜ்ஞானியா இருக்கிறவனுக்கு என்ன பண்றது, கர்ம யோகத்தையும் விதிக்கும். அப்போ லௌகிகத்துல இருக்கிறவனும் கர்த்திருவத்தோட தான் பண்றான், வேதாந்தம் தெரிஞ்சவனும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்திருவத்தோட தான் பண்றான். ஆனா என்ன பண்றான், அவன் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம் பண்ணல. நம்ம வேதாந்தம் படிச்சவங்க என்ன பண்றோம், நான் பண்ணல, ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் அர்ப்பணம், நான் பண்ணல, நான் ஸ்லேவ் அப்படின்னு பாவத்தோட பண்றோம். 2 பேருமே என்னது, அஜ்ஞானி தான். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், எங்கெங்கெல்லாம் அஜ்ஞானம் இருக்குமோ அங்கங்கெல்லாம் கர்மம் சம்பவிக்கும். அது லௌகிகமா இருக்கட்டும் இல்ல கர்ம யோகமா இருக்கட்டும், 2த்துலயுமே கர்த்திருவம் இருக்கு, 2த்துலயுமே காமம் இருக்கு. லௌகிகத்துல இருக்கிறவன் வேற ஒண்ணு ஆசைப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்றான். கர்மயோகம் பண்றவன் என்ன பண்றான், அவனும் வந்து பாத்தீங்கன்னா சித்த சுத்தி வேணும், எனக்கு சித்தம்னு ஒண்ணு இருக்கு, எனக்கு சித்தம்னு ஒண்ணு இருக்கு, அதை சுத்திப்படுத்தணும், அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கர்மம் பண்றான். ஆனா வாஸ்தவ அஜ்ஞானத்தை எனக்கு சித்தம் இல்லை, நான் சதா வந்து பாத்தீங்கன்னா நித்திய சுத்த புத்த முக்த சுபாவம் நான். ஆனா அது தெரியாம எனக்கு சித்தம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அதை சுத்தி கண்டம் பண்ற கர்மத்தை வந்து ஒருத்தன் பண்றான் அப்படின்னா கர்மயோகியும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்னது, அஜ்ஞானி தான். அப்போ நார்மலா பண்ற கர்மமும் கர்மயோகமா பண்ற கர்மமும் அஜ்ஞானியோட விஷயம் கர்ம. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு நல்ல சிரவணத்தினாலையும் மனனத்தினாலையும் நல்ல முறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருட ஞானம், பரோட்ச ஞானம் திருடம் ஆயிடுச்சு.
நான் பிரம்மமா தான் இருக்க, இந்த தேகம் நான் இல்லை அப்படின்னு ஒரு ஞானம் திருடமாயிடுச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? ஞான நிஷ்டைக்காக என்ன பண்ணுவார்? ஆச்சாரிய சொல்றாரு, வித்வத் விஷயாச்ச சர்வ கர்ம சந்நியாச பூர்விகா ஞான நிஷ்டா. நல்ல திருடமான பரோட்ச ஞானம் ஒருத்தருக்கு சிரவண மனனத்தினால உண்டாச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? இந்த உலகத்துல அவருக்கு செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா, நான்ல நிக்கிறதுக்காக சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்ணிட்டு அதை முன்னிட்டு உண்டாகக்கூடிய ஞான நிஷ்டைக்கு பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணுவார். நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேன அதிகச்சதி. 49வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு, அசக்த புத்தி சர்வத்திர ஜிதாத்மா விகதஸ்பிருகா நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேன அதிகச்சதி அப்படின்னு. எல்லாம் பொய் பொய் பொய்ன்னு எதுலையுமே டச் இல்லாம சர்வ நோக்கங்களையும் பாத்தீங்கன்னா எல்லாம் பொய் அப்படின்னு என்ன பண்றாரு? எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு பாத்தீங்கன்னா வெறுமனே ஜீவைய தேகத்துக்கு என்ன உண்டோ அதை மட்டும் பண்ணிக்கிட்டு காணா பீனா சோனா, சாப்பிட்றது, தூங்குறது, அது அப்புறம் ஏதாவது குடிக்கிறது, அவ்வளவுதான். வேற எந்த காரியமும் இல்லாம சதா காலமும் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார நான் 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 நான்லயே நின்று நிஷ்டைய பாத்தீங்கன்னா அவர் அடைகிறார். இதுதான் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்னன்னா, அஜ்ஞானிகளுக்கு விஷயம் கர்மம், அதே நேரத்துல ஞானிக்கு பாத்தீங்கன்னா விஷயம் ஞான நிஷ்டைக்காக சர்வ கர்ம சந்நியாசம் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 விதமான மனிதர்களை பத்தி மேற்கோள் கொடுத்திருந்தார், கொட்டேஷன்ஸ் கொடுத்திருந்தார். என்ன கொட்டேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லௌகிகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நான் கர்த்தா நான் போக்தா அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருக்காங்க. கர்த்திருவம் போக்திருத்துவம் இருந்துச்சு அப்படின்னாவே அவன் இன்னும் ஆத்மாவை அறியவில்லை அப்படின்னு அர்த்தம். வேதாந்தம் படிக்கல, இன்னும் வேதாந்தம் படிக்கல, படிச்சாலும் கூட பாத்தீங்கன்னா இன்னும் அவனுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் ஞானம் பரிபக்குவம் அடையல, இன்னும் குவாலிட்டிஸ் எல்லாம் கொண்டுட்டு வரல. சப்தம் தெரியுது ஆனா கர்த்திருவம் போகல, சப்தம் தெரியுது ஆனா போக்திருத்துவம் போகல அப்படின்னா இன்னும் ஞானம் பக்குவமாகல, காயா இருக்குன்னு அர்த்தம். அப்ப காயா இருக்கிறது பழுக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் இன்னைக்கு பாட்டத்தை ஆரம்பிக்கிறார். ஞானியா இருக்கணும்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானியையும் கொட்டேஷன் கொடுத்திருக்கார். தத்துவவித்து மகாபாகோ குணகர்ம விபாக யோகோ. தத்துவத்தை அறிந்தவன் என்ன பண்றான் அப்படின்னா, நான் பண்ணவில்லை அப்படின்னு அவனுக்கு ரொம்ப, நான் எந்த காரியத்தையும் நான் செய்யவில்லை, நைவ கிஞ்சித் கரோமீதி, நான் எந்த ஒரு கர்மத்தையும் செய்யவில்லை, எமைக்கல, நடக்கல, பேசல, பார்க்கல, எதையுமே நான் பண்ணவில்லை, இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து வெறும் திரஷ்டாவா சாட்சியா நான் இருக்கேன். இது எல்லாம் பாத்தீங்கன்னா அவித்யா காரியம், இது எல்லாம் மேஜிக் நடந்துகிட்டு இருக்கு, சொப்பன மாதிரி, நான் எதையுமே செய்யவில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா தத்துவ ஞானி அறிகின்றான். அப்ப தத்துவம் இல்லாதவங்க என்ன பண்றோம்? நான் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்ப நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும், கர்த்தத்துவ போக்திருத்துவம் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னும் போது ஆச்சாரியார் இன்னைக்கு பாட்டத்தை ஆரம்பிக்கிறார். 143வது பேஜ்ல ஆரம்பிக்கிறார். 6 ருக்ஷோஹோ கர்ம காரணம். 6:3 பகவத்கீதையில 6வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம் போடலையா அதுல? ஆமா, போடாம இருக்க, பக்கத்துல எழுதிக்கிங்க. 6 ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணமுச்சியதே ஆரூடஸ்ய தஸ்யைவ சபக்காரணமுச்சியதே. 6:3 பாத்தீங்கன்னா பகவத்கீதையில இருக்கிற ஸ்லோகத்தை இங்க அப்படியே ப்ரோஸ் ஆர்டர்ல ஆச்சாரியர் எழுதுறார். எவனெல்லாம் பாத்தீங்கன்னா மனசு பாத்தீங்கன்னா சலிச்சுது அப்படின்னா, மனசு சலிச்சுது அப்படின்னா, அசைஞ்சுது அப்படின்னா, அந்த மனசோட இருக்கிற நானும் அசைகிறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா அசைகிற மாதிரி நான் அறியறேன். சந்திரன் பாத்தீங்கன்னா தண்ணியில தெரியுது. சந்திரன் தண்ணியில தெரியும் போது பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? அந்த தண்ணி ஆடும் போது நமக்கு எப்படி தெரியுது? சந்திரனும் அந்த பிரதிபிம்ப சந்திரனும் ஆடுற மாதிரியே தெரியுது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எப்ப சந்திரன் அசைவில்லாதவன் எப்ப தெரியும்? தண்ணி ஆடாம இருந்துச்சு அப்படின்னா அப்ப பாத்தீங்கன்னா சந்திரன் அசையவில்லைன்னு நமக்கு புரிய முடியும். அப்ப அதுக்காக பாத்தீங்கன்னா முக்கியமானது பிரதிபிம்பவாதம் அப்படின்னு பேரு. பிரதிபிம்பவாதத்துல என்ன பண்ணணும்னா, மீடியத்தை என்ன பண்ணணும், எப்படி தண்ணிய ஆட்டாம அசைக்காம காத்தில்லாம தண்ணி அப்படி வச்சிருந்தோம் அப்படின்னா அதுல பிரதிபிம்பமும் ஆடாம அசையாம தெரியுமோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இந்த கண்ணாடியில இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா இந்த பிம்பம் பாத்தீங்கன்னா பிரதிபிம்பமா அந்த கண்ணாடியில ஸ்பஷ்டமா தெரியுமோ. அப்ப என்ன பண்ணணும்?
இந்த மனசை சுத்தி பண்ணணும், மனசை ஆடாம பண்ணணும். இந்த மனசை ஆடாம பண்றதுக்கு பேர் என்ன பேருனா யோகம் அப்படின்னு பேர். அந்த யோகத்துல முதல் யோகம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, இதுல யோக சாஸ்திரங்கள்ல அஷ்டாங்க யோகம் இருக்கு. வைதிகத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைதிகத்துல கர்மயோகம். கர்மயோகத்தோட இதுக்காக என்ன பண்ணணும், கர்மியா இருந்தீங்கன்னா கர்த்திருவம் போக்திருத்துவம் இருக்கு. அப்ப கர்ம யோகியா மாற போறோம். மாறும்போது நம்ம முதல்ல காரியம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வ கர்ம பலத்தியாகம். சர்வ கர்ம பலத்தியாகம்னா டே டு லைஃப்ல எல்லா கர்மங்களும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமா பண்ணிக்கிட்டே கூடவே வந்து பாத்தீங்கன்னா 3:30 சொன்ன மாதிரி நான் சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலைக்காரன், நான் எனக்கு சுதந்திரம் இல்லை, சுவாமிதான் என்னை உள்ள இருந்து ஆட்டி வைக்கிறார் அப்படின்னு பாதி கர்த்திருவத்தை தூக்கி என்ன பண்ணணும், சுவாமி மேல போட்டுறணும். போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா பாதி கர்த்திருவத்தோட நம்ம காரியம் பண்ணணும். இது வரைக்கும் வந்து நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இதன் டே டு லைஃப்ல பண்ண ஆரம்பிச்சா மனசு சமாதானம் அந்த அளவுக்கு. மனசு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 செட்டில் டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஒரு டைம்ல நீண்ட கால அபியாசத்தை பண்ண 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 என்ன நடந்தாலும் சாமியோட இச்சை நடக்கட்டுமே, சாமியோட இச்சை நடக்கட்டுமே, ஈஸ்வர இச்சை இப்படிதான் இருக்குன்னா இருந்துட்டு போட்டுமே, நமக்கு என்ன, நமக்கு எந்த கண்ட்ரோலும் இல்லை, எஜமானன் நினைக்கிறாரோ அது நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எஜமானன் என்ன கொடுக்குறாரோ அது பிரசாதம் அப்படின்னு எடுத்துக்க ஒரு டைம்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பெரிய ப்ராசஸ். நிஷ்டையை கர்மயோகத்துல நிஷ்டையை சம்பாதிக்கிறது. அப்போ ஒருத்தன் என்ன பண்றான், மெதுவா 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 அந்த யோகத்துல ஏறுறான், அந்த சமத்துவ பாவத்துல போய் எஸ்டாப்ளிஷ் ஆகிறான். அப்ப நம்ம சமத்துவத்தை அடையணும் அப்படின்னா 2 காரியம் தான் பண்ணணும். 3:9 அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 5:10 3:9 அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3:30 இந்த 3 ஸ்லோகம். கர்ம பலத்தியாகம் பிரம்மன்யாதாய கர்மாணி சங்கம் தியக்த்வா கரோத்யக லிப்யதேன சபாபேன பத்மபத்திரம் இவாம்பசான் இருக்கு 5:10. அப்ப பிரம்மன்யாதாய ஈஸ்வரனுக்கு எல்லா கர்மங்களையும் அர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்ப என்ன ஆகும், மனசு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 ஷட் டவுன் ஆகாம கர்மத்தை பண்ணணும். அந்த கர்மத்தை ஸ்வகர்மனா தம் அபியர்ச்சை ஈஸ்வர அர்ச்சனையா பண்ணணும். அப்படி பண்ண 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 அப்ப கர்மம் ஈஸ்வர அர்ச்சனையா பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, தோஷம் இல்லாம உங்களுடைய மனசை சமாதானப்படுத்துது. அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு, 6 ருக்ஷோஹோ யோகத்தில் ஏற நினைக்கின்றவனுக்கு, யோகம்னா மனசோட சமநிலை, சமத்துவம் யோக உச்சியதே. அந்த சமநிலையில ஏறணும்னு நினைக்கிறவனுக்கு பேரு 6 ருக்ஷுன்னு பேர். அந்த 6 ருக்ஷுக்கு என்னதுன்னா கர்ம காரணம், கர்மம் தான் சாதனம், காரணம்னா சாதனம். கர்மத்தை விட்டீங்க அப்படின்னா, கர்ம யோகம் பண்ணாம டைரக்டா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கர்மியா இருந்து டைரக்டா வேதாந்தத்துக்கு வராரு அப்படின்னா, வேதாந்தத்துக்கு வந்ததுக்கு பிறகும் அவர் கர்மயோகம் பண்ணல அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசாந்தி கிடைக்கவே கிடைக்காது, ஆசை போகவே போகாது, கர்த்திருவம் போகவே போகாது. அப்போ ஆராதனை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர ஆராதனையை விட்டோம் போச்சு. ஈஸ்வர ஆராதனை எப்படி பண்ணணும், கர்மபல தியாகத்து மூலமாகவும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மள கவுனகர்த்தாவாவும் நினைச்சுக்கிட்டு எஜமானன் சுவாமின்னு நினைச்சு பண்ணாதான் அவரோட பிரசாதம் கிடைக்கும். அப்ப அதனால ஆச்சாரியர் சொல்றாரு, கர்ம ஏறணும் நினைக்கிறவனுக்கு கர்மம் சாதனம், ஆரூடசிய யார் யோகத்துல ஏறினவனோ அவனுக்கு பேரு ஆரூடன் அப்படின்னு பேரு. அவனுக்கு என்னது, யோகஸ்தஸ்ய எவன் யோகத்துல நின்றானோ, நல்ல கர்மயோகத்தை அபியாசம் பண்ணி 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 யோகத்துல மனசு நிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா அவன் என்ன பண்ணணும், சமயேவ காரணம், அவன் சமத்தையே அபியாசம் பண்ணணும். சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணிக்கிட்டு மனச ஆடாம என்ன பண்ணணும், சதா காலமும் ஈஸ்வரனோட ரூபத்திலேயோ நாமத்திலேயோ மனசை வந்து பாத்தீங்கன்னா ஏகாகிரம் பண்ணணும். அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போகணும். அப்ப ஸ்தூல கர்மா முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம கர்மா ஸ்டார்ட் ஆயிடும், உபாசனா ஸ்டார்ட் ஆயிடும். இந்த உபாசனையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணமா பண்ண 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 மெதுவா 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 ஏகாகிர சித்தம் வந்து பாத்தீங்கன்னா பின் பாயிண்ட்ல மனசு நிக்க ஆரம்பிச்சிடும் சொச்சமா. அப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த பக்தர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை விதம் சொல்லியிருக்கோம், 4 விதமான பக்தர்கள் சொல்லியிருக்கோம் 7வது சாப்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் பக்தன் வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்த பக்தன் அப்படின்னு பேரு, துக்கத்துக்காக பிரார்த்தனை பண்றவன். 2வது பக்தன் அர்த்தார்த்தின்னு பேரு, பகவான்கிட்ட பிசினஸ் பண்ற மாதிரி பக்தி பண்றவன், இது வேணும் அது வேணும்னு கேட்டு. அதுக்கப்புறம் 3வது பக்தன், நம்ம எல்லாம் 3வது பக்தன் பகவானை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பக்தி பண்றது. சுவாமி ஒன்னும் வேணாம்,
என்ன என்ன ஆச்சரியமான ஆள் நீ, என்னன்னே புரியல, என்ன இந்த உலகம் பிரம்மாண்டமா இருக்கு, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுது சுத்த பிரம்மம். இந்த சுத்த பிரம்மத்துக்கு மேல இவ்வளோ காட்சிகள் தெரியுது, எல்லாம் ஒரு ஆர்டர்ல நடக்குது, டிஸ்ஆர்டர்னு ஒண்ணு இல்லவே இல்லை, இவ்வளோ ஆர்டர்ல இருக்கு. இதெல்லாத்தையும் பரிபாலனம் பண்ணக்கூடிய ஒன்ன நான் தெரிஞ்சுக்கணும் சுவாமி உன்னோட சொரூபத்தை அப்படின்னு யார் விரும்புறானோ அவனுக்கு பேர் முமுக்ஷுன்னு பேர். பிரார்த்தனை எல்லாம் ஒண்ணும் இல்லை, இந்த லோக்கத்துல இருக்கிறது ஒண்ணு வேணான்னு நினைக்கிறவன். அதுக்கப்புறம் அதை பண்ணி 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 அபியாசம் குருநாதர் கிடைச்சி நல்லா அபியாசம் பண்ண பண்ண தெரிஞ்சிருது வாஸ்தவத்துல பகவான் எங்கேயோ இல்லை, நானா இருக்கார் அப்படின்னு. அந்த பக்திக்கு பேரு ஞானி. பண்ற பக்திக்கு பேரு நிஷ்டைக்காக பண்ணுவான் ஞானி. ஞானி பண்ற பக்திக்கு பேரு அனன்ய பக்தி, பராபக்தி, அகேத்துக பக்தி அப்படின்னு பேரு. அப்போ ஞானி பண்ணக்கூடிய அந்த பராபக்தி தான் பாத்தீங்கன்னா அவனுக்கு நிஷ்டையை குடிக்குது. என்னது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் 55வது ஸ்லோகத்துல, பக்தியா மாமபி ஜானாத். அப்ப அந்த பராபக்தியினால பாத்தீங்கன்னா பகவானை அவன் நல்லா அடைகின்றான், பிரம்மத்தை அடைகின்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 4 விதமான பக்தர்களை இங்க சொல்றார் ஆச்சாரியார். உதாரா திரையாப்பி அஜ்ஞாகா. உதாராகனா 3 பேரும் பெரிய ஆட்கள் தான், சிறந்தவர்கள் தான். ஆர்த்த பக்தனும் பாத்தீங்கன்னா பகவான் இருக்காருன்னு நான் டெய்லி ஒரு 2-3 பேர்ட்ட திட்டிட்டு இருக்கேன். ஏயா கோயில் பக்கத்துல இங்க அங்க பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, வயசாயிடுச்சு, நமக்கு எபிலிட்டி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, உடம்பு ஏதோ ஒண்ணு, பேசாம கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு சதா காலமும் சொல்லிக்கிட்டு இருந்தா புண்ணியம் கிடைக்கும்ல, அவர் பேரை வச்சுதான் நீ பொழப்பு போயிட்டு இருக்கு. அப்ப அவன் பேரை சொல்றதுக்கு உனக்கு என்ன அப்படின்னு சொல்ல மாட்டான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டாலும் கூட பாத்தீங்கன்னா சுவாமியோட நாமம் வராது, பிரார்த்தனை வராது. அப்போ அப்படி வராதவங்க இந்த லோகத்துல ஏகப்பட்ட பேர் இருக்கும் போது நிறைய ஜனங்கள் என்ன பண்றாங்க, ஐயோ சாமி நீதா சாமி காப்பாத்தணும் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு நமஸ்காரம் பண்றான். அப்படின்னா அப்ப சுவாமி இருக்காருன்னு ஒத்துக்கிறான்ல, அவன் சிறந்தவன் தானே. ஆமா சிறந்தவன் தான். அடுத்து 2வது ஆள் பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் பண்றான், இருந்துட்டு போட்டோம். அவன் பாத்தீங்கன்னா இதை கொடு, நான் அதை கொடுக்குறேன், எனக்கு நான் முடிய கொடுக்குறேன், நீ எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் சுவாமி இருக்காருன்னு ஒத்துக்கிறான்ல, சுவாமி நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறான்ல. அப்போ ஆர்த்த பக்தியும் அர்த்தார்த்தி பக்தியும் கூட சுவாமி இருக்காருன்னு நம்புறதுனால சிறந்தவர்கள் தான். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஜிக்யாசுவும் கூட என்ன பண்றான், சுவாமியை அறியணும்னு ஆசையினால பாத்தீங்கன்னா பிரயத்தனம் பண்றான், அவனும் சிறந்தவர்கள். 3 பேரும் உதாரா ஏவ, நல்ல பெரியவங்க தான், சிறந்தவர்கள் தான் அப்படின்னு இங்க ஆச்சாரியர் சொல்றாரு. ஆனாலும் கூட இந்த 3 பேரும் யாரு, அஜ்ஞாகா, அஜ்ஞானிகள் தான். ஆர்த்த பக்தனும் அஜ்ஞானி, அர்த்தார்த்தி பக்தனும் அஜ்ஞானி, ஜிக்யாசு பக்தனும் பாத்தீங்கன்னா அஜ்ஞானி. ஆனா பாத்தீங்கன்னா ஞானி தூ, ஆனா ஆத்ம ஞானி குருநாதர் மூலமா மெதுவா 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 சிரவண மனனம் எல்லாம் பண்ணி முடிக்கும் போது தெரிஞ்சுக்கிறான். என்னன்னா ஆத்மா ஏவமே மதம் சொல்றாரு. நான் இப்போ நம்ம சிரவணம் பண்ண 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 என்ன ஆகும், சுவாமி நீதான் எனக்குள்ளார நானா இருக்கின்றாய். ஹனுமனோட வச்சனம் பாத்தீங்கன்னா எப்பவுமே மனசுக்குள்ளார வரணும். தேகபாவேன தாசோகம், தேக ரீதியா நான் உனக்கு சேவகன், தாசன் நான். ஆனா ஆத்மபாவேன அகமேவத்வம் துவமேவ அகம், ஆத்ம ரீதியா நீதான் எனக்குள்ளார ஆத்மாவா இருக்க சுவாமி, எனக்கு நீ வேறா இல்லை. அப்ப என்னோட பக்தி எதுக்காக பண்ற அப்படின்னா உன்னிடத்திலேயே என்னுடைய சித்தம் கலைஞ்சு அப்படியே லயமாயி போகணும், நிஷ்டை அடையணும்ன்றதுக்காக நான் பக்தி பண்றேன். அப்ப ஞானி பண்ற பக்தி ஞான நிஷ்டைக்காக பண்றான், வேற எந்த ஒரு இதுல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டான். அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு, ஞானி தூ ஆத்மா ஏவ மே மதம். ஞானி பாத்தீங்கன்னா என்னுடைய ஆத்மாவாக ஞானி இருக்கின்றான், ஞானியினுடைய ஆத்மாவாக நான் இருக்கின்றேன். அப்ப என்ன அர்த்தம், 2 ஒருத்தர் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு. இவ்வாறு கீதால 7:18 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 3 விதமான பக்தர்களும் கூட பாத்தீங்கன்னா அஜ்ஞானிகள் தான் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், அஜ்ஞாகா கருமினோ கதாகதம் காம காமா லபந்தே. அஜ்ஞானிகளா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அஜ்ஞானிகளா இருந்துகிட்டு ஆர்த்த பக்தி அர்த்தார்த்த பக்தி ஜிக்யாசு பக்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எதையாவது ஆசைப்பட்டு பண்றதுனால என்ன பண்றாங்க, கருமியா இருக்கிற அந்த அஜ்ஞானிகள் கதாகதம் காம காமா லபந்தே, போக்குவரவை உடையது. கதானா போறது, ஆகத்தானா வர்றது.
போறது வர்றது, போறது வர்றது, பிறக்கிறது இறக்கிறது, பிறக்கிறது இறக்கிறதுன்னு இந்த சம்சாரத்திலேயே காம காமா லபந்தே, ஆசைப்பட்ட அந்த லௌகிக விஷயங்களை எல்லாத்தையும் திரும்ப திரும்ப அடைகின்றார்கள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஆமா, காம காமா லபந்தேனா ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அடைஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்ப அதனாலதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா திரும்ப பிறப்பீங்க. சிம்பிள் லாஜிக். ஆசைப்பட்டதை அடையறதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடைய வேண்டி இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து போய் ஒரு ஷாப்ல போய் நின்னேன். ஷாப்ல நின்று வந்து பாத்தீங்க அப்படின்னா பேராஷூட் ஆயில் வேணும் ஜி அப்படின்னு நான் கேட்டேன். சுவாமி பேராஷூட் ஆயில் அப்படின்னு அந்த ஷாப் கீப்பர் என்ன பண்ணா பார்த்தான். பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா, சுவாமி வேற ஏதாவது இருக்கு சாமி, வேற ஏதோ 2-3 பிராண்டு சொன்னான். எனக்கு சொன்னேன், இல்லை இல்லை எனக்கு பேராஷூட் தான் வேணும், வேற எதுவும் வேணாம் அப்படின்னு. சாமி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சாமி, நான் மேலே இருக்கு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணா, அவன் ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டான். ஸ்டோர் ரூம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறேன் 5 நிமிஷம் நின்னேன், 10 நிமிஷம் நின்னேன். வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே இறங்கி வந்து, சாமி தீர்ந்து போச்சு போல சாமி, இல்லை நாளைக்கு வாங்கலை, காலையில் வாங்க எடுத்து வைக்கிறேன் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிப்பா அப்படின்னு வந்துட்டேன். பாருங்க, ஒரு பேராஷூட் ஆயிலே நம்ம நினைச்சா வந்து பார்த்தீங்கன்னா உடனே கிடைக்கிறது இல்லை, ஒரு நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம கேட்ட பிராண்ட் வேணும் அப்படின்னா, அப்போ நம்ம ஏகப்பட்ட அப்ளிகேஷனை வச்சிருக்கோமா, எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும்னு கேட்டீங்க அப்படின்னா உடனே எல்லாம் கிடைக்காது. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த பிறவிகள் வெயிட் பண்ணி தான் ஷாப்கீப்பரா இருக்கிற பகவான் என்ன பண்ணுவாரு, நீ கேட்டல்ல நான் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றத்தையா கொடுத்துக்கிட்டு இருப்பார். அதுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம், பிறக்க வேண்டியிருக்கோம். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா காலையில அந்த ஷாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற வழியில நான் போய் தான் ஆகணும். ஏன் அப்படின்னா எனக்காக அவன் என்ன பண்ணியிருப்பான், எடுத்து வச்சிருப்பான். தினேஷ்னு ஒருத்தன் இருக்கான், அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா எனக்காக எடுத்து வச்சிருப்பான். போய் நான் என்ன பண்ணணும், அந்த இதை வாங்கணும். அதே தான் இங்கேயும் நம்ம எதனெல்லாம் கேட்கிறோமோ அந்த கேட்கறதுக்கெல்லாம் திரும்ப திரும்ப அதை அடையிறதுக்காக பிறந்தே ஆகணும். கேட்கல அப்படின்னா ஆப்ளிகேஷன் இல்லை, நான் எதுக்கு ஷாப்புக்கு போக போறேன், அப்ளிகேஷனே இல்லை, எதுவுமே இல்லை, நான் எதுக்கு திரும்ப பிறக்க போறேன். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆச்சாரியார் சொல்றாரு, யாரெல்லாம் காம விஷயங்களை காமிக்கிறார்களோ, இந்த காம விஷயங்களா இருக்கக்கூடிய இந்த லோக்க விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்படுகிறார்களோ, அவர்கள் எல்லா அந்த அஜ்ஞானிகளா இருக்கிற கருமிகள் என்ன பண்றாங்க, கதாகதம் லபந்தே அப்படின்னா போக்குவரவை உடைய இந்த சம்சாரத்தையே அடைகிறார்கள் சொல்லியாச்சு. ஆனா அதுக்கு பதிலா இப்ப இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கருமிகளை பத்தி பேசியாச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாராவது விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணிக்கிட்டு எதையாவது கேட்டோம் அப்படின்னா சம்சாரம். அதே நேரத்துல விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் லலிதா சகஸ்ரநாமத்தையும் சிவ பூஜையும் பண்ணிக்கிட்டு, சாமி ஒண்ணு வேணாம் சாமி, நான் ஒன்னு அடையணும் சாமி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சூப்பர். அப்ப ஸ்தோத்திர பாராயணத்துல எங்கெங்கெல்லாம் ஸ்தோத்திர பாராயணத்துல பலஸ்ருதின்னு நிறைய இருக்கும். பலஸ்ருதிய பார்த்து ஏமாந்தீங்க போச்சு. அதெல்லாம் யாரு எழுதுனது, அப்ப நான் கர்மகாண்டிகள் பண்ண வேலை. கர்மகாண்டிகள் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்தோத்திரத்தை படிச்சா கூட அதுக்கு அவனுக்கு ஒரு பலன் வேணும், அதனால பின்னாடி ஆட் பண்ணிட்டான். நீங்க புத்திசாலியா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா, பலஸ்ருதியை படிக்காம விட்டுருங்க. இல்ல அப்படின்னா படிச்சாலும் இதை சும்மா சொல்லியிருக்கு நான் படிக்கிறேன் எனக்கு வேணாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார ஈஸ்வரன் அடையிறத மட்டும் லாபமா வச்சுக்கிட்டு எந்த ஸ்தோத்திரத்தை பண்ணாலும் எந்த வந்து பூஜைகள் பண்ணாலும் பண்ணுங்க. ஆனா லௌகிகத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் காட்டுற ஆசை காட்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த பலஸ்ருதியை வந்து பாத்தீங்கன்னா இப்படியாவது பண்ணட்டும் அப்படின்னு ஆர்த்த பக்தனா அர்த்தார்த்தி பக்தனா வர்றதுக்காக பெரியவங்க பண்ணி வச்சிருக்காங்க. புத்திசாலியா இருக்கிறவங்களுக்கு இந்த சம்சாரத்துல தப்பிச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, எதையுமே ஸ்வீகாரம் பண்ணக்கூடாது. சுவாமி நான் உன்னையே அடையணும். அதுக்கு என்ன ஸ்லோகம் இருக்கு அப்படின்னா கீதால 9:22 இருக்கு, அனன்யா சிந்தயந்தோமா. ஆமா அதேதான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கர்மகாண்டிகள் பண்ணது வேலை வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பண்ணி வச்சிருக்காங்க. பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப நாளா எனக்கு சிரிடி சாய் இவர் நம்ம புட்டபர்த்தி சாய்பாபா மேல எனக்கு ரொம்ப துவேஷம் இருந்துச்சு. ரொம்ப வருஷங்களா வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து அவர் என்ன லிங்கத்தை வர வைக்கிறாரு அதை வர வைக்கிறாரு அப்படின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் எனக்கு அவர் பார்த்தாவே எனக்கு பிடிக்காது. அப்புறம் மெதுவா ஒரு கன்னியாகுமரியில கொஞ்ச நாள் நான் வாசம் பண்ற ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு. அந்த கன்னியாகுமரியில இருக்கிற சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சாய்பாபாவோட டிவோட்டி. அவர் நிறைய புக்கு வந்து பாத்தீங்கன்னா சாய்பாபாவோட புக்கெல்லாம் வந்து நிறைய வச்சிருந்தார். நான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ஏதோ இருக்கு சரி என்னன்னு படிப்போமே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்தேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் நல்ல ஒரு இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா ஒன்று பண்ணியிருக்காரு.
அவர் சொல்றாரு, எதுக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் ரிப்போர்ட்டர் வந்து கேட்கறான், எதுக்காக இந்த மேஜிக் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? மோடி மஸ்தான் வேலை நம்ம சொல்லுவோம், மோடி மஸ்தான் வேலை பண்றது. இந்த வேலையெல்லாம் யாராவது பண்ணுவாங்களா? ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் பண்ற வேலையா இதெல்லாம், லிங்கம் வர வைக்கிறது இதெல்லாம் அப்படின்னு போது அவர் சொல்றாரு, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டாஃபியை காட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், காரியங்களை சாதிக்கணும். அப்ப இந்த ஜனங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆக்கர்ஷணம் பண்ணணும், தாம் பக்கம் திருப்பணும்ன்றதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி மேஜிக் எல்லாத்தையும் பண்ண வேண்டி இருக்கு. இது தாற்பயம் இல்லை, வர வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், இந்த மேஜிக் எல்லாம் பண்றேன், இதெல்லாம் பண்றேன், லிங்கம் வர வைக்கிறதெல்லாம். இதனால ஆக்கர்ஷணமானவங்க என்ன பண்ணுவாங்க, என் மேல ஸ்ரத்தை அடைகிறாங்க. அவங்கள நான் என்ன பண்றேன் அப்படின்னா நல்ல கர்மயோகம் பண்ணுன்னு சேவையில ஈடுபடுத்துறேன். நான் எடுத்தோட சேவையில ஈடுபடுத்தினேன் அப்படின்னா எவனும் வரமாட்டான். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அவனை அட்ராக்ட் பண்றதுக்காகவே நான் இதை வந்து பண்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு. இது சொன்னோன்னு எனக்கு பரம திருப்தி ஆகி போச்சு. இப்ப நடக்கிறது எல்லாத்தையும் நான் பார்த்தேன், நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா நல்லா வந்து பாத்தீங்கன்னா சேவைகள் அவங்கள மாதிரி புட்டபர்த்தி சாய்பாபாவோட சேவர்கள் மாதிரி வேற யாரும் பண்ண முடியாது. டிசிப்ளின் அந்த சேவையும் அவங்களுக்கு இருக்கிற சேவை பாவம் வேற யாருக்கும் இருக்காது. உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கு பெர்ஃபெக்டா. என்னன்னா அட்ராக்ஷன் பண்றதுக்கு மட்டும்தான் உள்ள, அதுக்கப்புறம் கர்ம யோகமா மாறி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது. அப்ப சொல்லுங்க, அப்படிதான் எடுக்கணும். நான் அதால் தான் சொல்றேன்ல, பதப்பாட்டம் வந்து புண்ணிய கர்மம் ஆயிடும். அதை வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே நீங்க பாராயணம் பண்ணிட்டு போனீங்கன்னா புண்ணியம் தான் கிடைக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாவிக்கணும்னும் போது என்ன வந்துடணும், உபாசனையா மாறணும் அப்படின்னும் போது அர்த்த கிரகணம் பண்ணணும். அர்த்த கிரகணம் பண்ணி ஒரு நாமத்தை நீங்க அர்த்த கிரகணம் பண்ணி பாவிச்சாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது உபாசனையா மாறிட போகுது. அப்ப கர்மம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலம் வரைக்கும் பாராயணம் பண்ணுங்க, அடுத்த லெவலுக்கு வந்து ஒரு 5 வருஷம் பாராயணம் பண்ணுங்க, 10 வருஷம் பாராயணம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அர்த்த கிரகணத்துக்கு வந்துருங்க, உபாசனைக்கு வந்துருங்க. அர்த்த கிரகணம் பண்ணாதான் பாவிக்க முடியும், பகவானை பாவிக்க முடியும். இல்லைன்னா பாவிக்கிறதுன்றது சம்பவமே இல்லை. ஆனா கர்மகாண்டத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்த்த கிரகணம் பிரதானம் இல்லை. கர்மகாண்டத்துல ரிச்சுவல் மட்டும்தான் பிரதானம். பாராயணம் பண்ணு, ஒரு பூஜை பண்ணு, ஆரத்தியை காட்டு, போயிட்டே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உட்கார்ந்து அர்த்தத்தை படிக்கிறதுன்றது அங்க இல்லவே இல்லை. ஆனா யாரு வந்து அர்த்தம் படிக்கிறானோ அப்ப என்ன ஆயிடும், கீதையோட அர்த்தங்களையும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட அர்த்தங்களையும் உபனிஷதங்களோட அர்த்தங்களையும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும், அனன்யா சிந்தயந்தோமா. எந்த பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி எங்க இருக்கார் அப்படின்னா சுவாமி என்னுடைய ஆத்மாவா இருக்கார், சுவாமி தான் எல்லாம் பண்றார், உள்ள அந்தர்யாமியா இருக்கார், என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் அவர் தான் கண்ட்ரோல் பண்றார், நான் இல்ல சுவாமி, நீயே பார்த்துக்கோ சுவாமி அப்படின்னு சதா காலமும் பகவானையே எவன் அனன்யமா பாவிக்கிறானோ, அனன்யம்னா 2 அர்த்தம் இருக்கு. அவனுக்கு வேறா நான் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அனன்ய பக்தி. இது கொஞ்சம் ஞானம் வேணும். இல்லாம வந்து பாத்தீங்கன்னா துவைத்த பக்தியிலேயே வேற சிந்தனையே இல்லாம பகவானையே சிந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் அது அனன்ய சிந்தனைன்னு பேர். பக்தர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாயன்மார்களோ இவங்களும் நம்ம பாண்டுரங்க பக்தர்களையும் பார்த்தோம் அப்படின்னா சதா காலமும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணானும் சிவாய நமக சிவாய நமகன்னு சிவனை பாவியம் வேறாதான் வச்சிருப்பாங்க. ஆனாலும் வேற சிந்தனை இல்லாம சதா அவனையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது, அதுக்கு பேரு அனன்ய பக்தி. கொஞ்சம் ஞானம் வர 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 தெரிஞ்சிட போது என்னன்னு கேட்டீங்கன்னா அகமாத்மா குடா கேசக அப்படின்னு நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது தெரிஞ்சிடும், ஓஹோ சுவாமி வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கார், என்னுடைய ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு பாவிக்க ஆரம்பிக்கிறீங்க. அனன்யா பக்தியா லப்தா, அனன்ய பக்தினால மட்டும்தான் சுவாமியை அடைய முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சதா காலமும் ஒண்ணு சுவாமியவே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, இல்லைன்னா சுவாமிக்கு எனக்கு அவருக்கு அந்நியமா நான் இல்லை அப்படின்னு பாவிக்கிறது. இந்த 2 பாவனையை யாரு பண்றாங்களோ அவங்களோட யோகக்ஷேமத்தை யாரு காப்பாத்துறா, ஆச்சாரியர் சொல்றாரு, அனன்யா சிந்தயந்தோமாம் ஏஜனா பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம் அப்படின்ற, நான் அவர்களுடைய எல்லா யோகக்ஷேமத்தையும் நான் தாங்குகின்றேன் அப்படின்ற. அதுதான் இங்கே ஆச்சாரியர் சொல்றாரு, அனன்யா சிந்தயந்தோமா நித்தியயுக்தான்ற, சதா காலமும் எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு. அப்ப என்ன ஆகுது, நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்த மகான்களை பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும், கர்மியா இருந்துகிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் பக்தனா மாறிடுவாங்க. பக்தனா இருந்து மெதுவா 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 சதா காலம் அவனோட பாவத்திலேயே லயிச்சு போய் மெதுவா 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 ஆகிறது. நீங்க ஆனந்தமயி அம்மாவோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், நான் ஏற்கனவே அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு, ஆனந்தமயி அம்மாவோட பாத்தீங்கன்னா தெரியும்.
ஒரே ஒரு நாமத்தை எடுத்துப்பாங்க, ஹே பகவான் ஹே பகவான் ஹே பகவான் ஹே பகவான் அப்படின்னு உருகி 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 பக்தி பண்றது. அப்ப கர்மா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில இருக்க கர்மாலாம் விட்டு போயிடும். உங்களுக்கு கர்மம் வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி ஆயிடுது, பாவம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டுக்கு வந்துடுது. அப்ப பக்தி வந்துடுது. கர்மத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா பக்தி என்ன ஆகுது, உயர்ந்தது. எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரிய சொல்றாரு, எதோக்தம் ஆத்மானம் ஆகாஷ கல்பம் அகல்மஷம் உபாசத்தே. பகவானை எப்படி உபாசிக்கிறாங்க புத்தி வந்தவங்க. இப்ப நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. பகவான் ஆப்ஜெக்டா பாத்தீங்க அப்படின்னா அது போச்சு, அது அந்நிய பக்தி ஆயிடும். எப்படி பார்க்கணும் சுவாமிய அப்படின்னா ஆத்மானம், பகவான் எப்படி பார்க்கணும், சுவாமி எனக்குள்ளார நானா இருக்கார், சுவாமிதான் வந்து இருக்கார். பரமஹம்சானந்தான் ஒரு ஆள் இல்லவே இல்லை, வேஷம் இது, கம்மல் இல்லை, மூக்குத்தி இல்லை, இருக்கிறது எது, தங்கம் தான் இருக்கு. மேல இருக்கிற நாமரூபம் பொய், தங்கம் தான் சத்தியம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுவாமி தான் எனக்குள்ளார நானா இருக்கார். நான் சுவாமி, நான் உச்சரிக்கிறதே சுவாமியை தான். அப்ப சுவாமி கண்ணியமா இல்லை அப்படின்னு சுவாமிய ஆத்மாவாக. அதே நேரத்துல அது மட்டும் இல்லாம ஆகாஷ கல்பம், நான் எப்படி இருக்க அப்படின்னா எனக்கு உள்ளார மட்டும் அவர் இல்லை, அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எச்சகிஞ்சு ஜெகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதே விவா அந்தர் பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ளையும் வெளியிலையும் சர்வத்தையும் வியாபிச்சிருக்கார் ஆகாசத்தை போன்று. ஆகாஷ கல்பம். அது மட்டும் இல்ல அகல்மஷம். அகல்மஷம் அப்படின்னா அவர் எல்லாத்துக்குள்ளாரையும் இருந்தாலும் எதோடையும் சம்பந்தம் இல்லாம இருக்கார், அசங்கக. அதனால கல்மஷம் எதுவும் இல்லாதவர், தோஷம் இல்லாதவர், சுத்த சைத்தன்யம். ஸ்கிரீன் மாதிரி, ஸ்கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்சிகளோட எந்த சம்பந்தமும் இல்லை, ஆகாசத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. சாக்கடை ஓடினாலும் ஆகாசம் பொல்யூட் ஆகிறது இல்லை, சந்தனத்தோடையும் அதுக்கு சம்பந்தம் இல்லை, சாக்கடையோடையும் அதுக்கு சம்பந்தம் இல்லை, கங்கையோடையும் சம்பந்தம் இல்லை, கூவாத்தோடையும் சம்பந்தம் இல்லை. அப்படி இருக்கிற அகல்மஷமா இவர் பகவான் இருக்கார், ஆத்மாவா இருக்காருன்னு யார் உபாசிக்கின்றார்களோ அப்ப பகவானை வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்றாங்க. கருமத்தை விட்டுட்டு, அதனாலதான் திரும்ப திரும்ப இவங்களுக்கு வானப்பிரஸ்தர்களா இருக்கவங்களுக்கு எல்லாம் சொல்றது எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணுங்க. நீங்க பண்றது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கு கொல்லி வச்சுக்கிற மாதிரி, அடுத்த பர்த்துக்கு வந்து நீங்களே தயார் பண்றீங்க. கர்மத்தை எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜபத்தை அதிகப்படுத்துங்க. போதும், ஒரு 55 வயசு வரைக்கும் இந்த இது எல்லாத்தையும் பண்ணதெல்லாம் போதும். 55 வயசுக்கு மேல வந்து நீங்க பிளான் பண்ணாதான் 90 வயசுக்குள்ளார நீங்க அடைய வேண்டியதை அடைய முடியும். இல்ல அப்படின்னா காலம் நிறைய இருக்குன்னு நினைச்சிட்டு ஊரெல்லாம் கர்மம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வேஸ்ட். அப்போ ஸ்தூல கர்மத்தையும் சூக்ஷ்ம கர்மத்தையும் நிப்பாட்டிட்டு, ஸ்தூலம் சூக்ஷ்மம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில பண்ற காரியம் ஸ்தூலம் சரீரத்துல, அதுக்கப்புறம் வாக்குல பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலம். அதை காட்டிலும் உயர்ந்தது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மானசீகத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிருங்க. மானசீகமான பண்ற கர்மத்துக்கு என்ன பேரு, உபாசனம் அப்படின்னு பேரு. வெளியில பண்ணா கர்மம், உள்ள பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கு பேரு உபாசனம். மானசம் கர்ம. உபாசனம்னு என்ன அர்த்தம், மானச கர்மா. அந்த கர்மத்தை மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி பண்ண என்ன சுவாமி ஆகும் அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் அடுத்து சொல்றார், யார் அப்படி உபாசிக்கிறாங்களோ 10:10 சொல்றார், ததாமி புத்தி யோகம் தம் ஏன மாமுபயாந்தி தே. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. 10:10 வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல 10:20 தான் அகமாத்மா குடா கேசகன்ற ஸ்லோகம் இருக்கு. பகவான் எப்படி இருக்கார், ஆத்மாவா இருக்கார் அப்படின்ற ஒரு ஞானமே பக்தி பண்றதுனால தான் கிடைக்கும். சப்தம் கிடைச்சிரும், ஆனா அவர் தான் உள்ள நானா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கும் போது 10:10 இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், தேஷாம் ஏவானு கம்பார் தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏன மாம் உபயாந்தி தே. சதத யுக்தம் அப்படின்னா என்ன அர்த்தம், தீர்க்க காலம் நிரந்தரம் சத்கார ஆசேவிதக திருடபூமி. சதா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வச்சுங்க, ஓம்காரத்தை எடுத்துங்க, ஓம் நம சிவா எடுத்துங்க, ஓம் நமோ நாராயணன் எடுத்துங்க. இல்ல பெஸ்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓங்காரம். ஓங்காரத்தை எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஆனந்தமா வந்து பாத்தீங்கன்னா ஏததாலம்பனம் சிரேஷ்டம் ஏததாலம்பனம் பரம் ஏததாலம்பனம் ஞாத்வா பிரம்மலோகே மகியது. இருக்கிறதுல பெஸ்ட் த பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம்.
அந்த ஓங்காரத்தை எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சததயுக்தானாம், யாரு வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் பகவான் இடத்திலேயே ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன் 8:13 சொல்லியிருக்கு. என்னன்னா சதா காலமும் ஓங்காரத்தையே சொல்லிக்கிட்டே வந்து என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கானோ, அப்படி நினைக்கிறவங்களுக்கு என்ன பண்றான், பஜதாம் பிரீத்தி பூர்வகம். முக்கியமானது நான் சொல்லியிருக்கேன்ல, என்னன்னு கேட்டீங்கன்னா பிரேம பக்தி தான் பக்தி. ஏதாவது கேட்டீங்க அப்படின்னா ஏஷ நிரோதா மனசுல வச்சுக்கணும். சாத்வஸ்மின் பரம பிரேம ரூபா பக்தி. பக்திக்கு லட்சணம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரீத்தி மட்டும்தான், லவ் மட்டும்தான், காதல் மட்டும்தான் இருக்கணும். நீங்க எதையாவது ஆப்ளிகேஷன் போட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, அவரோட சர்வக்கிய தன்மையை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஸ்டின் பண்றீங்கன்னு அர்த்தம். சர்வசக்தித்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பண்றீங்கன்னு அர்த்தம். அவருக்கு தெரியாதா உங்களுக்கு என்ன வேணும்னு? ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா மடியில படுத்திருக்கு, அம்மாவுக்கு தெரியாதா என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாதுன்னு அம்மாவுக்கு தெரியாதா? அப்ப அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அம்மாவை நம்பல அப்படின்னா என்ன ஆயிடும், அசாந்தி ஆயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பூரணமா வந்து பாத்தீங்கன்னா சுவாமி பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட என்ன பண்ணணும், வெறும் பிரியம் மட்டும் தான் இருக்கணும். பிரீத்தி பூர்வகம் பஜதாம். யாரு வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிரேம பக்தியை மட்டும் வச்சுக்கிட்டு எதையுமே கேட்காம எந்த ஆப்ளிகேஷன் இல்லாம நீயே பாத்துக்கோ சாமி அப்படின்னு பக்தி பண்றாங்களோ சதா காலமும், அவங்களுக்கு நான் என்ன பண்றேன், ததாமி புத்தி யோகம் தம், அவர்களுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம ஞானத்தை கொடுக்கின்றேன். ஆத்ம ஞானம்னு என்ன அர்த்தம், சப்தம் கிடைக்கிறது ஒரு சித்தி. ஆனா அந்த சப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா உணருதல் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, சுவாமிதான் ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உணர்ந்தா அகம் பிரம்மாஸ்மின்னு அறிஞ்சோம் அப்படின்னா அபரோக்ஷமா இந்த மோட்சம் கிடைச்சோம். அந்த மோட்சம் எதனால உண்டாகுமோ அந்த விதமான இந்த ஞான யோகத்தை நான் என்ன பண்றேன், அவங்களுக்கு கொடுக்கின்றேன். அப்போ நல்லா கர்ம யோகத்துக்கு வராம். கர்மயோகி 6 ருக்ஷேர் முனிவர் யோகம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மெதுவா 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 பக்திக்கு வந்துடுறான். பக்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் பக்தியோட பிரசாதமா ஞானத்தை கொடுக்குற முடிச்சாச்சு. அர்த்தாத் ந கர்மின அஜ்ஞா உபயாந்தி. ஆசிரியர் ரொம்ப முக்கியமா சொல்றார், அதை ஹைலைட் பண்ணீங்க. என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருமியா இருக்கக்கூடிய அஜ்ஞானிகள் வந்து பாத்தீங்கன்னா என்னை அடைவதே இல்லை. ந உபயாந்தி, என்னை அடைய முடியாது. கருமி வந்து புண்ணியாத்மாவா இருப்பான். அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்லவங்க இருக்காங்க, இருந்துட்டு போட்டோம். அர்த்தார்த்தி பக்தியிலேயே மாட்டிட்டு இருப்பாங்க, ஜிக்யாசுக்கு கூட வரமாட்டாங்க, மனசாந்தியோட இருப்பாங்க, நல்லவங்களா இருப்பாங்க, தர்மிகளா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஆப்ளிகேஷன், கர்த்திருவம் இருக்கும், போக்திருத்துவம் இருக்கும். அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மிகளா இருக்கக்கூடிய, கர்மினா என்ன அர்த்தம், கர்மத்துக்கும் கர்ம யோகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சங்கல்பம் பண்ணுனீங்கன்னா கர்மம், பிரவருத்தம் ச நிவர்த்தம் ச த்விவிதம் கர்ம வைதிகம். பிரவருத்தி என்றும் நிவர்த்தி என்றும் 2 விதமான கர்மங்கள். பிரவருத்தினா சம்சாரத்தை கொடுக்கிறது, நிவர்த்தினா சம்சாரத்தை நாசம் பண்றது. 2 வித கர்மங்கள். இகவா அமுத்திரவா காமியம் பிரவருத்தம் இத்யபிதீயதே. இந்த லோகத்து விஷயங்களையோ இல்ல பரலோகத்து விஷயங்களையோ நீங்க கேட்டு அதுக்காக கர்மம் பண்ணினீங்கன்னா அது பிரவருத்தி என்று சொல்லப்படுகிறது. சம்சாரத்தை கொடுக்கிறது, திரும்ப திரும்ப பிறந்து இறந்து போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமம் ஞானபூர்வம் தூ நிவர்த்தம் இத்யபிதீயதே. எதெல்லாம் நிஷ்காமியமா நீங்க பண்றீங்களோ, நிஷ்காமியம் ஏதாவது ஒரு வாரத்துல ஒரு நாள் பண்ணலாமா, அப்படிலாம் இல்லை. மீதி இருக்க நாள்ல பண்ற கர்மாலாம் பிறவியை கொடுக்கும்ல. அப்ப பிறவி வேணான்னு ஒருத்தர் நினைச்சீங்க அப்படின்னா பண்ற எல்லா கர்மங்களையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சு. தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத. இதுதான் நம்ம வந்து பின்னாடி பார்த்துருக்கோம். எல்லா கர்மங்களையும் என்ன பண்ணணும், அவனுக்கே அர்ப்பணம் பண்ணணும். நடக்கிறது போறது வர்றது எல்லாம் ஒன்னோடது சாமி, நான் பண்ணல சாமி அப்படின்னு வச்சுக்கணும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விதமா பக்தி பண்றானோ, கர்மயோகத்தை பண்றானோ, அவனுக்கு என்ன பேரு, நிவர்த்திக்கு போறான்னு அர்த்தம். அப்போ நீங்க வைதிகர்கள்லாம் எவ்வளவு பெரிய ஆட்கள் ஜி, நல்ல வேதம் படிச்சவங்க, நல்ல வந்து பாத்தீங்கன்னா சுத்தியா அந்த கரண சுத்தி இருக்கும், சத்துவ குணம் இருக்கும், நல்ல நிஷ்டையோட இருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பத்தை விட்டாங்களா,
அப்ப நான் சங்கல்பத்தை விடலையே சுவாமி. அப்ப சங்கல்பத்துல விடலை அப்படின்னா பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? திரும்ப திரும்ப கேட்டதை அடையிறதுக்காக பிறந்துகிட்டே இருக்கணும். அஜ்ஞானிகள் தான். அப்ப கருமிகளா இருக்கக்கூடிய அஜ்ஞானிகள் பாத்தீங்கன்னா என்னை அடைவதே இல்லை. அப்ப யார் அடைய முடியும்? உபாசகனா மாறணும், கர்மயோகியா மாறணும், அதுக்கப்புறம் உபாசகனா மாறணும். அவனுக்கு தான் பகவான் என்ன பண்ணுவார்? புத்தி யோகம்ன்ற ஞான யோகத்தை தருகின்றார். சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆச்சாரி சொல்றார், பகவத் கர்ம காரினோ ஏ. சரிப்பா, பகவானோட காரியங்களை யாரெல்லாம் பண்றாங்களோ, ஏ பகவத் கர்மகாரினோ யுக்ததமா அபி கர்மினஹ. இப்ப நம்ம உபாசனம் சொல்றோமே, அதுவும் கர்மி தானே, கர்மம் தானே. கர்மயோகமும் கர்மம் தானே, இதுமே கர்மம் தான். கர்மயோகம் பண்ணாலும் அது கர்மம் தான், அஜ்ஞானி தான். பக்தி யோகம் பண்றவன என்னது? உட்கார்ந்து கண்ண மூடி உபாசிக்கிறான் அப்படின்னா, சதா சுவாமியை உபாசிச்சுட்டு இருக்கானா, இன்னும் அடையல. இன்னும் பாத்தீங்கன்னா கர்த்திருவம் இருக்கு, போக்திருத்துவம் இருக்கு. சாமிகிட்ட என்ன பிரார்த்தனை பண்றோம்? சாமி மாட்டிக்கிட்டு இருக்கோம் சாமி, சம்சாரத்துல இருந்து விடுதலை கொடு சாமி, எப்படியாவது ஒன்னு அடையணும் சாமி, எப்படி ஒன்னு அறிஞ்சா இந்த சம்சாரம் போகுமோ அப்படி ஒன்னு அறியணும் சாமி அப்படின்னு இன்னும் அடையாம தானே கேட்டுட்டு இருக்கான். உபாசகனுக்கும் சுவாமி அடையணுன்ற எண்ணம் இருக்கு, கர்மயோகிக்கும் பாத்தீங்கன்னா சித்த சுத்தி மூலமா பகவான் அடையணுன்ற எண்ணம் இருக்கு. ரெண்டு பேருமே கர்மிகள் தான். உபாசகனும் கர்மிதான், கர்மயோகியும் கர்மிதான், அஜ்ஞானி தான். அப்படி இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா யுக்ததமா அபி கர்மின. யுக்ததமான அர்த்தம்? யுக்தன்ற வார்த்தையே உபாசகனை குறிக்கிறது. சதா காலமும் அனன்ய பக்தி யாரு பண்றாங்களோ, 9 பாத்தீங்கன்னா 10:10 சொல்லப்பட்ட ஸ்லோகம். சதத யுக்தானாம் அப்படின்ற வார்த்தை வருது. 10 பாத்தீங்கன்னா 10வது ஸ்லோகம், 10:10 ஆமா, அனன்யோ சிந்தையந்தோமாம் இருக்கு. அதுக்கப்புறம் 10:10லயே பாத்தீங்கன்னா தேஷாம் சதத யுக்தானாம் அப்படின்னு இருக்கு. சதத யுக்தம்னு என்ன அர்த்தம்? சதா காலமும் சுவாமியவே நினைச்சுக்கிட்டு இருக்க உபாசகர்கள். அவங்களா இருந்தாலும் கூட கர்மின அஜ்ஞாஹா, அவங்களும் யாரு? கர்மிகள் தான். ஒரு மானச கர்மா பண்ணிட்டு இருக்காங்களா, மனசு அசைதா, மனசுல பகவானை சிந்தனை பண்ணிட்டு இருக்காங்க. காயா வாச்சா மனசா, மூணுமே கர்மம் பண்றதுதான், கர்மி தான். அப்படி இருந்தாலும் அஜ்ஞர்களா? ஆமா, அஜ்ஞானிகள் தான். உபாசகர்களும் அஜ்ஞானிகள் தான், தன்னை பிரம்மம்னு அறியாத அஜ்ஞானிகள் தான். தே அவங்களும் கூட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தரோத்தர ஹீன பலத்தியாக அவசானா சாதனாக. ரொம்ப தெளிவா சொல்றாரு. 12:7 12:11 வரைக்கும் பாத்தீங்கன்னா 12வது அத்தியாயத்துல 4 ஸ்டெப் பாத்தீங்கன்னா பகவான் சொல்றார். 4 ஸ்டெப்ல பாத்தீங்க அப்படின்னா 12வது அத்தியாயத்துல சொல்லும் போது முக்கியமானது சொல்றார். 12ல பாத்தீங்கன்னா 7ல இருந்து மையேவ மன ஆகத்ஸ்வ மகிபுத்திம் நிவேஷய, என்னிடத்திலேயே புத்தியையும் மனசையும் சமாதானம் செய்வாயாக. சமாதி பண்ணு, சவிகல்ப சமாதின்னு பேரு. என்னிடத்திலேயே மீராபாய் மாதிரி, பக்த மகான்கள் மாதிரி, நாயன்மார்கள் மாதிரி சதா என்னையே சிந்திச்சு 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 பாத்தீங்க அப்படின்னா என்னிடத்திலேயே சமாதி பண்ணு. முதல் ஸ்டெப். சுவாமி முடியல சுவாமி என்னால. அப்ப கீழே இறங்கிரு. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா 8வது ஸ்லோகம் சொல்லுது. 12:8 12:8 இருந்து ஆரம்பிக்குது. 12:8 அது முடியல அப்படின்னா 12:9 வந்து 9வது ஸ்லோகத்தை சொல்லுது. அதச்சித்தம் சமாதாத்தும் நசக்னோசி மைஸ்திராம். என்னிடத்துல உன்னால சமாதி பண்ண முடியல அப்படின்னா கவலையப்படாத. அபியாச யோகேன தத்தக மாமிச்சாப்தும் தனஞ்சய. அபியாச யோகத்தை பண்ணு. அபியாச யோகம் என்னது? ஓங்காரத்தை எடுத்துக்கிட்டு தீர்க்க காலம் நிரந்தரம் சத்கார ஆசேவித்தோ திருட பூமி. அபியாசத்தோட லட்சணம். தீர்க்க காலம் பாத்தீங்கன்னா சுவாமியை பாத்தீங்கன்னா சதா ஓங்காரத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறது அபியாச யோகம் அப்படின்னு பேரு. ஒரே சிந்தனையை பாத்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஆவர்த்தி பண்றது. சிந்தனையில, வெளியில இல்ல, வெளியில கர்மத்தை பண்றது இல்ல. கர்மி பாத்தீங்கன்னா சமாதி அடைய முடியாது. சமாதிக்கு பண்ணக்கூடிய காரியம் மனசுல பண்றது. சர்வ கர்மங்களை விட்டுட்டு சதா காலமும் ஓங்காரத்தையே அபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. சாமி என்னால அதுவும் முடியல சாமி. ஒன்னும் பிரச்சனை பண்ணாத. அடுத்த ஸ்லோகம் 12:10 சொல்றார். அபியாசோ அபி அசமர்த்தோசி மத்கர்ம பரமோபவ. சுவாமியோட அபியாசம் பண்ண முடியல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. 3வது ஸ்டெப்புக்கு வந்துரு. என்னன்னா மத்கர்ம பரமோபவ அப்படின்னா என் பொருட்டு கர்மங்களை பண்ணு. பூஜை பண்ணு,
ஜபம் பண்ணு. நான் அதனால தான் எல்லாத்தையும் சொல்றது. ஒரு நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுல நீண்ட காலம் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார முடியாது. ஜபம் பண்ண போர் அடிக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்துடும், இந்த மாதிரி ஏதாவது. எனக்கு ஆச்சாரிட்ட போய் கேட்டப்ப என்ன சொன்னார், அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். என்ன பண்ண அப்படின்னா, ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்தோத்திர பாராயணம் தான் வச்சுக்கோ. ஒரு பஞ்ச சூக்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா புருஷ சூக்தம், விஷ்ணு சூக்தம், நாராயண சூக்தம் இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் ஜபம் பண்ண ஆரம்பி. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆகுதுன்னா கொஞ்சம் ஒரு டல்னஸ் ஆகுது அப்படின்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ருத்ரத்தை படி. அதுக்கப்புறம் கொஞ்சம் டல் அடிச்சுது அப்படின்னா பூஜையை வச்சுக்கோ. அப்போ பேக்கேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேக்கேஜ் வச்சுருப்போம், சரியான பேக்கேஜ். காலைல எழுந்திரிச்சோன்னா சந்தியாவந்தனம் பண்ணுறது முதல் காரியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமத்தை வச்சுக்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜபத்தை வச்சுக்கிறது. இதுக்கப்புறம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜையை வச்சுக்கிறது. சந்தியாவந்தனம் பண்ணோடனே ஒரு பூஜை வச்சுக்கிறது. பூஜை முடிஞ்சோடனே பிராணாயாமம் பண்ணுறது. பிராணாயாமம் முடிச்சோடனே ஜபத்தை வச்சுக்கிறது. ஜபத்தை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 1.5-2 மணி நேரத்துக்கு ஈஸியாக. இதே நீங்கள் 2 மணி நேரம் ஜபத்தையே பண்ணணும்னா முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனசை வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியின் இடத்துலையே வைக்கிறதுக்கு இந்த விதமாக பிரித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மெதுவாக கொஞ்ச நாள் கழித்து பாராயணத்தை மெதுவாக கம்மி பண்ணிக்கிட்டு ஜபத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜைகளை வந்து லகுவாக்கிக்கிட்டு ஜபத்தை அதிகமாக்கிக்கிட்டே போகலாம். ஒரு டைமில் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஸ்தோத்திர பாராயணத்தை விட்டுடலாம், பூஜைகளை விட்டுடலாம். விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும்னே கண்ணை மூடி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம்னு கண்ணை மூடிக்கிட்டு சுவாமியோட ஏக்கத்தாட்டிலேயே நிற்கலாம். அபியாச யோகத்துக்கு வந்துருங்க. அப்போ அபியாச யோகம் பண்ணுறதுக்கு சாமர்த்தியம் இல்லாதவன் என்ன பண்ணணும், சுவாமியோட மத்கர்ம பரமோபவன், சுவாமியோட கர்மங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நவவித பக்தி நம்ம சொல்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியை பற்றிய பேசுறது, கீர்த்தனம் பண்ணுறது, ஆராதனை பண்ணுறது, இதெல்லாத்தையும் வச்சுக்கிறேன். சுவாமி என்னால் அதுவும் முடியல சாமி, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 11வது ஸ்லோகத்தில் 12-11 சொல்கிறார். என்ன அப்படின்னா, அதுவும் முடியலையா, ஒன்றும் கவலைப்படாத. அதைதபிய சக்தோசி கர்த்தும் மத்யோகமாசிரித. என்னை சார்ந்து உன்னால கர்மம் பண்ண முடியலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ண அப்படின்னா சர்வ கர்ம பல தியாகம் பண்ணி அப்படின்னு சொல்ற. எந்த கர்மம் பண்ணாலும் நல்லதோ கெட்டதோ எது வேணா பண்ணிக்கோ, என்ன நடக்குதோ நான் பொறுப்பு இல்லை சாமி. எத்கரோசி எதஸ்னாசி அப்படின்னு இருக்கு. எதையெல்லாம் சாப்பிட்றியோ பண்றியோ தானம் கொடுக்குறியோ எது நடந்தாலும் சுவாமிக்கு அர்ப்பணம் சுவாமிக்கு அர்ப்பணம் சுவாமிக்கு அர்ப்பணம்னே பண்ணு. அப்படி பண்ண அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எது அப்படின்னா சர்வ கர்ம பல தியாகம். 2வது ஸ்டெப் சுவாமியோட கர்மங்களையே பண்றது நவவித பக்தி. அதுலயும் தேர்னவன் என்ன பண்றது அபியாச யோகம், ஏக்கத்தாட்டில் ஒரே தாட்டில் நிற்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியின் இடத்துல சமாதி பண்றது. இந்த 4 ஸ்டெப்பை வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஆச்சாரியார் இந்த இடத்துல சொல்றார். அதான் இங்க சொல்றாரு, கர்மியா இருக்கிறவங்களா இருந்தாலும் கூட என்ன பண்றாரு, தே அஜ்ஞாகா தே உத்தரோத்தரஹீன பல தியாக அவசான சாதனாக. அஜ்ஞானிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 4 விதமான சாதனைகள் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்கிரைப் பண்றார். அப்ப அஜ்ஞானியா இருக்கிற நம்ம பண்ண வேண்டியது கர்மப்பல தியாகத்தை பண்ணணும். அதுக்கப்புறம் கூடவே சுவாமிக்காக கர்மங்களை பண்ணணும். பிரார்த்தனை பண்ணக்கூடாது, எதையுமே பிரார்த்தனை பண்ணக்கூடாது. ஒரே பிரார்த்தனை சுவாமி தான் வேணும். சுவாமியை தவிர்த்து வேற எதையுமே கேட்டீங்க அப்படின்னா சம்சாரம் வந்துடும். சுவாமி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சுவாமிக்காகவே பூஜை, சுவாமிக்காகவே பஜனம், சுவாமிக்காகவே தானம், யஜ்யம் எல்லாத்தையும் சுவாமிக்காக பண்றது. அதுக்கப்புறம் மெதுவா என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும் அபியாச யோகத்தை. மெதுவா ஓங்காரத்திலேயே நிக்க சுவாமியோட ஒரு போட்டோ வச்சுட்டு அதையே பார்த்து தாரண தியானம் பண்ணிக்கிட்டே வர்றது. மெதுவா வந்து சவிகல்ப சமாதி சுவாமியின் இடத்துலயே பின் பாயிண்ட்ல மனசு வந்து நிக்க ஆரம்பிச்சு. இது வந்து அஜ்ஞானியா? ஆமா அஜ்ஞானி தான். அதே நேரத்துல மெதுவா வந்து பாத்தீங்கன்னா புத்தி வேதாந்த பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிடும். அப்போ அஜ்ஞானிகளை விட்டுட்டு ஞானி ஆகிறவங்களுக்கு என்ன சொல்லுது, நிஷ்காம உபாசகர்களுக்கு. அப்ப நான் ஆச்சரிய சொல்றாரு, அனிர்தேஷ்ய அக்ஷர உபாசகாக தூ. யாரு வந்து பாத்தீங்கன்னா இதுல குவாலிட்டி ஆயிட்டாங்க. பிரஷ்னோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 6 மகரிஷிகள் வந்து பாத்தீங்கன்னா பிப்பலாத மகரிஷிட்ட வராங்க. 6 மகரிஷிகளை பத்தி பேச்சு வருது. எப்படிப்பட்டவங்க 6 மகரிஷிகளும்? சிஷ்யர்கள். அவங்க வரவங்க எப்படின்னா பிரம்ம நிஷ்டாகா பிரம்ம பராகா பரம் பிரம்ம அன்வேஷமானாகா.
பிப்பலாதம் உபசன்னாகா, குரும் பிப்பலாதம் உபசன்னாகான்னு மந்திரம். எப்படின்னா குருநாதர்கிட்ட வரத்துக்கு முன்னாடியே அவங்க சகுண பிரம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டர்களா இருந்தாங்க. சதா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பூஜையாதிகள்ல இருக்கணும், இல்ல அப்படின்னா ஜபத்துல சுவாமியோட சிந்தனையில, ஜபத்துல, பஜன்ஸ்ல ஏதாவது ஒண்ணு சுவாமியோட இதுல சகுண பிரம்மத்துல நிஷ்டையோட பிரம்மனிஷ்டாக பிரம்மபராக ஒரே லட்சியம் வச்சிருந்தாங்களாம். எப்படின்னா பிரம்மத்தை அடையும், ஈஸ்வரனை பிராப்தி பண்ணணும், ஈஸ்வரனை பிராப்தி பண்ணணும் அப்படின்னு ஈஸ்வரன் இடத்துல நல்ல நிஷ்டையோடு உபாசகர்களா இருந்தவங்க. அவங்க என்ன பண்றாங்க, யோசிக்கிறாங்க, நிருகுணன் ஏதோ சொல்றாங்களேப்பா, பரபிரம்மம் பரபிரம்மம்னு. நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுதான் தெரியும், சூலபாணி தான் தெரியும், நமக்கு சிவனை தான் தெரியும், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை தான் தெரியும், அம்பாலை தான் தெரியும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சகுனம் தானே தெரியும். ஏதோ நிருகுணன்னு சொல்றாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணிட்டு இருக்கோம், நீண்ட காலம் சிவ உபாசனை பண்ணிட்டு இருக்கோம், நீண்ட காலம் விஷ்ணு உபாசனை பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு வந்து அந்த நிர்குணமே தெரியாது, நமக்கெல்லாம் தெரிஞ்சது நாமரூபம் தானே தெரியும் அப்படின்னு ஒரு டைம்ல எல்லாம் மீட் பண்ணும்போது ஒரு சந்தேகம் வருது. ஓஹோ, எப்போ நிர்குணத்தை அறிஞ்சோமோ அப்பதான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்றாங்க, பரபிரம்ம அன்வேஷமானாக, பரபிரம்மத்தை சர்ச்சிங் பண்றவங்களா குருநாதரை பிராப்தி பண்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வேற ஒரு மெத்தட சொல்ற, ஒரு வருஷம் வாசம் பண்ணுங்க என்கிட்ட, பிரம்மச்சாரியா வாசம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க கேட்ட கேள்வியெல்லாம் நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். அந்த ஒரு வருஷம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள்ட்ட அந்த குவாலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை நிர்குணத்துக்கு முன்னாடி அடையிறதுக்கான ஒரு குவாலிட்டி வேணும்ல, அதை வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்காக ஒரு சமயம். அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, அனிர்தேஷ்ய. அனிர்தேஷ்யம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா, வாக்குக்கு எட்டாதது. இதுன்னு சொன்னீங்கன்னா அது பிரம்மம் இல்லை. நேதம் எதிதம் பிரம்மோபாசத்தே என்ன பண்ணி சொல்லுது. இது என்று நீ எதை உபாசிக்கிறாயோ அது பிரம்மம் இல்லை. இது சிவபெருமான், அப்ப பிரம்மம் இல்லை. அது இது விஷ்ணு சங்கு சக்கர கதாதாரி, அது பிரம்மம் இல்லை. அப்ப அதெல்லாம் வெறும் நாமரூபம், கல்பனா. அப்ப பேரெல்லாம் வச்சுட்டீங்களா, நம்ம பேர் வச்சுட்டோம். நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனாட்சியை தேடி போனா மீனாட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கிளி வச்சிருக்கு, ஒரு பக்கம் கரும்பு வச்சிருக்கு. என்னடா போட்டோ எப்படி போட்டிருக்கீங்க, மீனாட்சினா வந்து பாத்தீங்கன்னா கிளி வச்சிருக்கணும், காமாட்சினா கரும்பு வச்சிருக்கணும். இங்க போய் பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டு வச்சிருக்காங்க. கடைக்காரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2-3 பேருக்கு ஒரே கன்ஃபியூஸ் அவங்களுக்கு. தேடி தேடி பாக்குறாங்க, என்னன்னா மீனாட்சினா யாரு, காமாட்சினா என்னன்னு. அம்பாலோட ரூபங்களை போய் பாத்தீங்க அப்படின்னா ஐயோ தலையை பிச்சுக்கணும். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரூபம், ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு விசேஷம் வேற. சாமி வந்து பாத்தீங்கன்னா அம்பால வந்து பாத்தீங்கன்னா லெப்ட்ல வச்சிருப்பாரு, சாமி வந்து பாத்தீங்கன்னா ரைட்ல வச்சிருப்பாரு, கையில வந்து பாத்தீங்கன்னா தாமரை வச்சிருப்பாங்க, கையில வந்து கரும்பு வச்சிருப்பாங்க. என்ன கன்ஃபியூஷன் நினைக்கிறீங்க. நம்ம கோயில் கோயிலா சுத்தி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வெரைட்டியா தேவதைகள். அப்ப பேதம் இருக்குமா சாமி அப்படின்னா நேதம் எதிதம் பிரம்மோபாசதே. இது என்று நீ எதை உபாசிக்கிறாயா அது பிரம்மம் இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாக்குக்கு எட்டாதது, அனிர்தேஷ்யம் அப்படின்னு பேரு. பிரம்மத்துக்கு என்ன பேரு, யதாவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக. தைத்திரியம் சொல்லுது, வாக்குக்கு எட்டாதது, மனசுக்கு எட்டாதது அந்த பிரம்மம். அப்படிப்பட்டது எது, அனிர்தேஷ்யம். அக்ஷரம் அப்படின்னு பேர், அதுக்கு பேர் நாசம் இல்லாதது. ஸ்கிரீன் மாதிரி காட்சிகள் எல்லாத்தையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாமரூபங்களோட இருக்கும், காட்சிகளுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்கிரீன் ஆதாரம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு ஆதார தத்துவம் இருக்கு, நிர்குண நிராகாரம். அது அதுக்கு பேர் அக்ஷரம்னு பேரு. அதை யாரு உபாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன குவாலிட்டிஸ் சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா. அவங்களுக்கு சொல்லுது அத்வேஷ்டா சர்வபூதானாம் அப்படின்னு ஆரம்பிக்குது. 12வது அத்தியாயத்துல 13வது ஸ்லோகத்துல இருந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 8 ஸ்லோகங்கள்ல ஆச்சரியர் நிர்குண உபாசகர்களுக்கான குவாலிட்டிஸ் 35 குவாலிட்டிஸை வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். நிர்குண உபாசகர்களுக்கு ரொம்ப கஷ்டமான குவாலிட்டிஸ் நிறைய வந்து பாத்தீங்கன்னா தியாகம் தான் அங்கெல்லாம் வந்துருது. அனிகேத ஸ்திரமதிகி பக்திமான் சமே பிரியக, இந்த பக்தன் எனக்கு பிரியமானவன், இந்த பக்தன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் நிர்குணத்தை அடையிறதுக்கு வேணுமோ அதெல்லா குவாலிட்டிஸும். அந்த நிர்குணத்தை அடையிறதுக்கு குவாலிட்டிஸ் எங்க சுவாமி கிடைக்கும், நீங்க சகுண பக்தனா இருந்து சகுணத்தை கருமியா இருந்தீங்கன்னா வரவே வராது. எங்கேயாவது இப்போ எனக்கு தெரிஞ்சு 2-3 கணப்பாட்டிகள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து பூஜைகள்
ஹோமங்கள் பண்ணிட்டு இருக்கவங்க, வேத பாராயணம், நித்திய வேத பாராயணம் இருக்கு. சரி, எனக்கே வைராக்கியம் வந்துச்சா பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கிண்டல் பண்ணுவேன். ஒருத்தர் வருவார், என்ன சாமி என்னாச்சு, இவ்வளவு வயசாயிடுச்சு, இன்னும் வைராக்கியம் வரமாட்டேங்குது சாமி, என்னன்னு தெரியல அப்படின்னு. நல்ல குழந்தை மாதிரி தான் பேசுவார், ரொம்ப சகஜமா பேசுவார். வயசு ரொம்ப அதிகம், ஆனா சகஜமா பேசுவார். நம்ம திட்டினால ஏத்துப்பார், நல்ல சத்துவ குணம். ஆனா அவர் சொல்லுவாரு, இன்னும் போக மாட்டேங்குது சாமி, வைராக்கியம் வர மாட்டேங்குது சாமி, மாமி பக்கத்துல இல்லைன்னா இருக்க முடியாது சாமி அவர் சொல்லுவாரு, மாமி பக்கத்துல இல்லைன்னா இருக்க முடியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் வருமா அப்படின்னா வைராக்கியம் வராது. இப்ப கூட ஹோமம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுதான் புத்தி வருது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோமம் முடிச்சோன்னா எல்லாத்தையும் சுத்தி கட்டி கொடுத்து எப்ப போறது போதுன்ற எண்ணம் எப்ப வர்றது, வரவே வராது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்னதான் கருமையா இருந்தாலும் இந்த நிர்குண உபாசனைக்கான குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட வரவே வராது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கருமையா இருக்கிறவன் கர்மயோகத்துக்கு வரணும், கர்மயோகத்துல இருக்கிறவன் என்ன பண்ணணும், உபாசனைக்கு வரணும். நல்லா உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு சதா உட்கார்ந்து 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 தியானம் பண்ண 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 சகுண ஈஸ்வர தியானம் பண்ண பண்ண நிர்குணத்தை அடையிறதுக்கான எல்லா குவாலிட்டிஸும் உங்களுக்கு சம்பவிச்சு. அப்படி எல்லாத்தையும் சொன்னதுக்கு பிறகு இத்தியாதி அத்தியாய பரிசமாப்தினா 12வது அத்தியாயத்துல 13வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சு அந்த அத்தியாயம் முடிகிற 20வது ஸ்லோகம் வரைக்கும் உக்த ஞான சாதனாக, ஞான சாதனங்கள் எடுத்து போட்டு பாருங்க. நமக்கு நல்லா பேசியிருக்கோம், எடுத்து குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. இது இருக்கா இது இருக்கா இது இருக்கா, நிர்குணத்தை அடையிறதுக்கு புரிஞ்சா போதும்ன்றது ரொம்ப லோங்க. அதெல்லாம் இந்த குவாலிட்டிஸ் தேவையே இல்லை. தேவையே இல்லாமையே நீங்க புரிஞ்சுக்கலாம், புத்தி ரீதியா புரிஞ்சுக்கலாம். ஆனா பிரம்மத்தை நான் அப்படின்னு அறியணும் அப்படின்னா நிர்குண நிராகாரத்தை, இந்த குவாலிட்டிஸ் தான் ஞான சாதனங்களா சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, 12வது அத்தியாயத்துல 35, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திர அத்தியாயாதி அத்தியாயத்ரய. க்ஷேத்திர அத்தியாயம்னு என்ன அர்த்தம், 13வது அத்தியாயத்துக்கு பேரு க்ஷேத்திர அத்தியாயம்னு பேரு. 13வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை குவாலிட்டிஸ் வச்சிருக்கு ஞான சாதனங்களா, மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 13ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 சாதனங்கள், ஞானானி அப்படின்ற பேர்ல 20 சாதனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அமானித்துவம் அதம்பித்துவம் அப்படின்னு ஆரம்பிச்சு நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சு நல்லா 20 குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, அத்தியாயத்ரயன்னு போட்டிருக்கு. உங்களுக்கு டிரான்ஸ்லிட்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன்ல ஒண்ணு விட்டு போயிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா அத்தியாயத்ரயம்ன்ற வார்த்தை விட்டு போயிருக்கு. 3 அத்தியாயங்கள்ல 13, 14, 15 இல்ல 15 விட்டுருங்க, 13, 14, 16 வரிசையா ஸ்லோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. 14 தான் ஆரம்பிக்குது. குவாலிட்டிஸ் ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அத்தியாயத்ரய அதென்ன இருக்கு, அத்தியாய பரிசமாப்தி உக்த சாதனா க்ஷேத்திர அத்தியாயாதி அத்தியாயத்ரய உக்த சாதன உக்த ஞான சாதனாகாச்ச. 3 அத்தியாயங்கள்ல நிறைய சாதனைகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3 அத்தியாயங்கள்லயும் சொல்லப்பட்ட சாதனங்களை எடுத்துக்கிட்டு நிர்குண உபாசனை செய்ய வேண்டும். ரொம்ப கஷ்டம் சுவாமி நிர்குண உபாசனை, அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். சமாதிக்கு போறதுன்றது அவ்வளவு ஈஸிலாம் இல்லை. நான்ல நிக்கிறதுலாம் அவ்வளவு ஈஸி இல்லை. நான் எப்படிப்பட்டது, நிர்குண நிராகாரம். நான் வந்து பாத்தீங்கன்னா நாம ரூபமே இல்லாது, அந்த நானாதான் சுவாமி இருக்கார். அப்ப நான்ல நிக்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அதுக்காக தான் என்னது, முதல்ல கர்மயோகம், அதுக்கப்புறம் உபாசனா, அதுக்கப்புறம் தான் நிர்குணத்துக்கு வர சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்ற அதிஷ்டானாதி பஞ்சஹேத்துக சர்வ கர்ம சந்நியாசினாம். அதுக்கப்புறம் 18வது சாப்டர்ல என்ன, ஒரு கர்மா பண்ணணும் அப்படின்னா 14 போடலையா, அது 18, 13ல இருக்கு. ஆமா 18, 13ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு, பக்கத்துல மொழிபெயர்ப்புல போட்டிருக்கு. 18வது அத்தியாயத்துல 13வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மா பண்ணணும் அப்படின்னா அந்த கர்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் வேணும், 5 காரணங்கள் வேணும்னு சொல்லியிருக்கு. 5 காரணங்களா, பஞ்சை தானி மகாபாஹு காரணானி நிபோதமே சாங்கியே கிருதாந்தே புரோக்தானி சித்தையே சர்வ கர்மனாம். 13, 14 2 ஸ்லோகங்கள். மொத்தம் எத்தனை, 5 ரீசன்ஸ் வேணும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மத்தை பண்றதுக்கு. என்னென்னலாம் தேவை, முதல்ல அதிஷ்டானம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அதிஷ்டானம் அப்படின்னா சரீரம், உடம்பு. ஒரு கர்மா பண்ணணும்னா சரீரம் வேணும், அதிஷ்டானம்.
ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்த்தான்ற புத்தி வேணும். நான் கர்த்தான்ற எண்ணம் இருந்தாதான் கர்மம் நடக்கும். 2. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கரணம், இன்ஸ்ட்ருமெண்ட், கை கால் இந்திரியங்கள்லாம் மனசு எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். 3. அதுக்கப்புறம் 4வது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிருத்தக் விதம். பிருத்தக் விதம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா விவிதாஸ்ச பிருத்தக் சேஷ்டா. என்ன அப்படின்னா பிராணன்கள் 4. அதுக்கப்புறம் 4 பிராணன்களும் சேர்ந்ததுக்கு பிறகு 5வதா ஒண்ணு இருக்கு, தெய்வம் அத்திர பஞ்சமம். 5வது வந்து பாத்தீங்கன்னா தெய்வம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மா, உங்களுடைய கர்ம பலன் விதி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அது. அந்த 5ஐயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம கர்மத்தை பண்றோம். இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நானா அப்படின்னு கேட்டீங்கன்னா நானுக்கு அந்நியமானது. இதெல்லாம் நானுக்கு தேகம் என நான் இல்லை, தேகம் நான் இல்லை, அதிஷ்டானம் நான் இல்லை, அதே மாதிரி நான் கர்த்தா இல்லை, நான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிற இந்திரியங்கள் நான் இல்லை, மனசு நான் இல்லை, புத்தி நான் இல்லை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிராணனும் நான் இல்லை, அதுக்கப்புறம் விதியும் நான் இல்லை, அப்புறம் நான் யார் அப்படின்னா சுத்த பிரம்மம் தான் நான் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சர்வ கர்ம சந்நியாசி நாம் இந்த 5 காரணங்களை உடைய கர்மத்தை என்ன பண்றது, தியாகம் பண்றது. எல்லா கர்மங்களையும் தியாகம் பண்ணிட்டு சர்வ கர்ம சந்நியாசியா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும், ஆத்ம ஏக்கத்துவ. அப்ப அவங்க என்ன பாவிப்பாங்க, சர்வ கர்மத்தையும் விட்டுட்டு பாவம், பிரம்ம பாவம்னு ஒண்ணு இருக்கு. வெறும் நான் அப்படின்றதுதான் நான், வெறும் நான், தேகம் இல்லை, மனசு புத்தி எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் நான், ஸ்புரண மாத்திரம், வெறும் சைத்தன்ய மாத்திரம். இந்த நான் எங்க இருக்கு அப்படின்னா இந்த நான் தான் எல்லா தேகங்கள்லயும் இருக்கு. இந்த நான் தான் எல்லா தேகங்கள்லயும் இருக்கு. எல்லா தேகங்களும் இந்த ஜெகத்தும் இந்த நானுக்கு மேலதான் இருக்கு. இருக்கிறது ஒரே ஒரு தத்துவம் தான், ஜீவோ பிரம்மயேவ ந பரஹ. ஜீவன் தான் பிரம்மம், பிரம்மத்துக்கு அந்நியமா ஜீவன் வேறு இல்லை, பிரம்மமும் ஜீவனும் ஒண்ணு அப்படின்னு ஏக்கத்துவத்தை வந்து தரிசனம் பண்றவங்களா, கர்த்திருத்துவ அகர்த்திருத்துவ ஞானவதாம், நான் கர்த்தா இல்லை என்ற ஞானத்தை உடையவர்களா. அப்ப என்னது, சிவானந்த சாமி சொன்ன மாதிரி நான் சொன்னேன், ஞானத்துக்கு முன்னாடி ஞானத்துக்கு பின்னாடி என்ன சுவாமி, முன்னாடி நான் தண்ணி கொண்டுட்டு வந்தேன், விறகு வெட்டுனேன், இப்போ தண்ணி கொண்டு வரப்படுகிறது, விறகு வெட்டப்படுகிறது. அப்போ என்னென்ன கர்த்திருவம், நான் செய்யவில்லை, இதான் வித்தியாசம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்த்திருவத்தை விட்டவர்களா. அப்ப யார் பண்றா, பிரகிருதியை கிரியமானி குணை கருமானி சர்வசா. எல்லாம் இந்த பிரகிருதின்ற மாயா பண்ணுது, கர்மம் நடக்கவே இல்லை தெரியுது. வாஸ்தவத்துல யாரும் கர்மம் பண்ணவே இல்லை, எல்லாம் மெஜிஷியனோட காட்சிகள் மாதிரி, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல இருக்கிற மாதிரி. மெஜிஷியன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புறாவை கிரியேட் பண்றான், பறக்க விடுறான், புறா பறக்கிறத நம்ம பாக்குறோம். புறா பிறக்கவும் இல்லை, உண்டாகவும் இல்லை, புறா பறக்கவும் இல்லை. ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியுதா, மேஜிக்ல தெரியுது. சொப்பனத்துல வந்து எந்த வஸ்துக்களும் உண்டாகவும் இல்லை, அங்க எந்த காரியமும் நடக்கவே இல்லை, ஆனா தெரிஞ்சுதா, தெரிஞ்சு. அதே மாதிரி இப்பவும் யாரும் பிறக்கவும் இல்லை, எந்த கர்மாவும் நடக்கவும் இல்லை, தெரியும். அப்ப இது எல்லாத்துலயும் சத்திய புத்தி என்ன பண்ணணும், விடணும். இதெல்லாம் பொய், வேற எதுவுமே இல்லை. இருக்கிறது எது சத்தியம், நான் மட்டும்தான் சத்தியம். பார்க்கிறவன் சத்தியம், பார்க்கப்படும் எல்லாம் பொய், கர்த்திருவம் ஆபாசம். அப்ப நான் கர்த்தா இல்லை என்ற எண்ணத்தோடு என்ன பண்றா, பரஸ்யாம் ஞான நிஷ்டாயாம் வர்த்தமானானாம். யார் வந்து பாத்தீங்கன்னா வெறும் அகம் 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 அகம்லேயே சதா காலமும் இதெல்லாம் பொய்யின் எல்லாத்தையும் விலக்கிட்டு மேலான அந்த ஞான நிஷ்டையிலேயே ஞானத்திலேயே நிக்கிறாங்களோ, ஞானம் என்னது, ஸ்புரணம், வெறும் சைத்தன்யம், அதுலேயே எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வர்த்தமானானாம் நிற்கின்றவர்களுக்கு பகவத் தத்துவவிதாம், பகவானோட தத்துவத்தை நல்லா தெரிஞ்சவங்க. பகவானோட தத்துவம் என்னது அப்படின்னா நல்லா பாத்தீங்க அப்படின்னா 6வது அத்தியாயம் 29, 30, 31 3 ஸ்லோகங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும் பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா. எல்லாத்துக்குள்ள டெய்லி நம்ம படிக்கிறோம்ல, எச்ச கிஞ்சு ஜெகத் சர்வம் திருஷ்யத்தே சூயத்தே அந்தர் பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. எவ்வளவுதான், எல்லாத்தையும் வியாபிச்சு பகவான் மட்டும்தான் நிக்கிறார், உள்ள வெளியில அப்படின்னு. சர்வம் பிரம்மமயம், பிரம்மத்துக்கு அந்நியமா வேற ஒண்ணு இல்லவே இல்லை. ஆத்மைவ சர்வம் பிரம்மைவ சர்வம், சர்வம் கல்விதம் பிரம்ம, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் தான், பிரம்மத்துக்கு அந்நியமா வேற ஒண்ணு இல்லவே இல்லை. தங்கத்துக்கு அந்நியமா வேற இல்லை, ஆபரணம் எல்லாம் வெறும் தோற்ற மாத்திரம்.
நாமமும் ரூபமும் பொய், கம்மல் மூக்குத்தி பொய், தங்கம் தான் சத்தியம். தங்கத்துக்கு மேல கம்மல் மூக்குத்தின்றது விவகாரம் பண்றோம், வாஸ்தவம் இல்லை. அதே மாதிரி இருக்கிறது பிரம்மம் மட்டும்தான், அதுக்கு மேல இது எல்லாம் ஆபாசிக்குது. குவாண்டம் பிசிக்ஸ் பாருங்க, கொஞ்சம் அதிகமா எடுத்து பாருங்க. குவாண்டம் பிசிக்ஸ் மெதுவா இதுதான் சொல்றான், வஸ்துக்கள் உண்டாகவே இல்லைன்றான். எல்லாமே நையாயிக்கர்கள் சொல்றாங்க, நீங்க நம்ம நினைக்கிறோமே இந்த வஸ்துக்கள்லாம் தெரியுது இல்ல, இதுக்கெல்லாம் பேரு பரமாணு புஞ்சம்னு சொல்லுவாங்க. பரமாணு புஞ்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பிரம்மத்துக்கு போக வேணாம், ஒரு சகுனத்திலேயே இருந்து பார்ப்போமே, அணுக்கள்லாம் பாத்தீங்கன்னா கலைஞ்சு போயிருக்கும். அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த படம் பார்க்க சொன்னவங்களை, லூசி. இந்த அணுக்கள் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இவங்க நையாயிக்கர்கள் சொல்றாங்க, நியாயவாதிகள் சொல்றாங்க, பரமாணுக்கள் எல்லாமே தனித்தனியா செப்பரேட்டா இருக்கும் போது இந்த வஸ்துன்னு தெரியாது. இந்த பரமாணுக்கள் எல்லாம் என்னன்னா ஒரு கூட்டமா கூடிச்சுன்னா ஒரு வஸ்து ஆகும். எவ்வளவு அணுக்கள் சேரும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எம்எம் ஒரு பேப்பர் இருக்கு அப்படின்னா, அந்த ஒரு எம்எம்ல பாத்தீங்கன்னா ஒரு 10,000-20,000 கோடி பிருத்திவி அணுக்கள் சேரும். 10,000-20,000 கோடி, நான் சும்மா சொல்றேன் பேருக்கு. அத்தனை கோடி அணுக்கள் ஒன்னு சேர்ந்தா ஒரு சின்ன ஒரு எம்எம் பேப்பர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி. ஒரு மண்ணு, ஒரு கடுகுல அப்ப எவ்வளவு சுவாமி இருக்கும்? ஒரு கடுகு அளவு. அதுல எத்தனை கோடி பரமாணுக்கள் இருக்கும் சுவாமி அப்படின்னா, லட்சம் கோடி பரமாணுக்கள் ஒண்ணு சேர்ந்தா ஒரு கடுகு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டம் நம்ம பாக்குறோமே, இந்த பிரம்மாண்டம் பாத்தீங்கன்னா எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பரமாணுக்களோட கலெக்ஷன், கூட்டு. பரமாணுக்கள் ஒண்ணு சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு உண்டாகுது. பரமாணுக்கள் பாத்தீங்கன்னா எல்லாம் பிரிஞ்சு போகுது, நம்ம இறந்து போயிடுவோம். இந்த தேகத்தை நான் நினைச்சிட்டு இருக்கோம்ல, தேகத்தை பாத்தீங்கன்னா புதைச்சிருவாங்க. புதைச்சோன்னு மண்ணோட மண்ணா போயிடும். அதுக்கப்புறம் எங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அதுவா கலண்டு போச்சு, எல்லாம் பிரிஞ்சு போச்சு. ஒண்ணும் இல்லை, மிச்சம் ஒண்ணுமே இருக்காது. அப்ப ஒண்ணு கர்மத்துக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு சேருது, கர்மத்துக்கு ஏத்த மாதிரி பிரிஞ்சு போகுது. அப்ப நம்ம பாக்குற உலகம் பாத்தீங்கன்னா உண்மையா அப்படின்னு கேட்டா, இவங்க நையாயிக்கர்கள் சொல்றாங்க எல்லாமே பரமாணு புஞ்சம் அப்படின்றாங்க. அப்ப கூட அணுக்கள் அப்படின்றத ஒத்துக்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா அதையும் தாண்டி போறோம் நம்ம. ஏன்பா இது எதுவுமே பாத்தீங்கன்னா உண்டாகவே இல்லை, அணுக்களும் உண்டாகவே இல்லை. கம்மல் மூக்குத்தி உண்டாச்சா இல்லையா? கம்மலும் மூக்குத்தியும் ஒட்டியானமும் பிரேஸ்லெட்டும் நெக்லஸும் ஒண்ணு உண்டாகவே இல்லை. தங்கத்துக்கு மேலதான் உண்டாச்சா? தங்கம் தங்கமாவே இருக்கு, தங்கத்துக்கு மேல ஒரு கிரியேஷன் நடக்கவே இல்லை. அப்ப ஏதாவது கிரியேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்னது? நாமம் ரூபம் தான். ஒரு ஃபார்ம் கொடுத்தோம், தங்கத்தையே ஒரு ரவுண்ட் ஆக்கணும், ரவுண்ட் ஆக்கிட்டு அது ரிங் அப்படின்னு பேர் வச்சிட்டோம். தங்கத்தையே பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதா பண்ணி பிரேஸ்லெட்னு பேர் வச்சிட்டோம். கையில மாட்டினா பிரேஸ்லெட், கழுத்துல மாட்டினா தொங்கட்டா, மூக்குல மாட்டினா மூக்குத்தி. என்ன அது அநியாயமா இருக்கு. கழுத்துல மாட்டினா நெக்லஸ், காலில் மாட்டினா பாத்தீங்கன்னா தண்டை. கொலுசு. பேரை மட்டும் மாத்தி வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே ஐட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன ஏமாத்து பண்ணியிருக்கோம், அதை நம்பிக்கிட்டு இருக்கோம்ல நம்ம. இதேதான் உலகம். அப்ப வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லவே இல்லை, பிரம்மத்துக்கு அந்நியமா ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு பகவானோட தத்துவத்தை நல்லா அறிந்தவர்கள் இருக்கிறது ஒரே கான்சியஸ்னஸ் மட்டும்தான், பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. அப்படி அறிந்தவர்கள் அனிஷ்டாதி கர்ம பலத்திரயம், 3 விதமான கர்மம் இருக்குமா? அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம் ச திருவிதம் கர்மனக பலம். 3 விதமான கர்ம பலன்கள் இருக்கு. இந்த பகவானோட தத்துவத்தை யாரு அறிஞ்சாங்களோ அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா யாரு? பரமஹம்ச பரிவிராஜகானா. பரமஹம்ச பரிவிராஜகளா. பரமஹம்சர்னா ஏன் பேர் தெரியுங்களா? விவேகம். நம்ம பண்ற விவேகம்லாம் இந்த இதுல போட, இந்த பேங்க்ல பாத்தீங்கன்னா ஒரு எஃப்டி போடலாமா, இல்ல பாத்தீங்கன்னா வேற எங்கேயாவது போடலாமா, தங்கம் வாங்கலாமா, இல்ல வெள்ளி வாங்கலாமா, இந்த இடத்துல லேண்ட் வாங்கலாமா, லேண்ட் வாங்க வேணாமா, எவ்வளோ விவேகம் பண்றோம் நம்ம. இவங்களுக்கு ஓட்டு போடலாமா, அவங்களுக்கு ஓட்டு போடலாமா, எல்லாத்தையும் விவேகம் பண்றோம் இல்ல புத்திசாலிகள். ஆனா இதெல்லாம் புத்தி இல்லை. பரமஹம்சர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எது நித்தியம் எது அனித்தியம், எது ஆத்மா எது அனாத்மான்னு விவேகம் பண்ணி அறிந்தவர்கள். அந்த பரமஹம்சர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஏவம் லப்த பகவத் ஸ்வரூப, இந்த விதமா குருநாதர் மூலமா சிரவண மனனம் நிதித்தியாசனம் பண்ணி நல்ல பகவானோட ஸ்வரூபத்தை, எது பகவானோட ஸ்வரூபம்? அகமகமகம்ன்றதான் பகவான், சர்வ வியாபியா இருக்கக்கூடிய அந்த பகவானோட ஸ்வரூபத்தை அடைந்தவர்கள். ஆத்ம ஏகத்துவ சரணானாம், ஆத்மா ஏக்கம் அப்படின்னு நல்ல நான் பகவானாதான் இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு
சரணாகதியை பண்ணவங்க யாரோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேபவதி அனிஷ்ட மிஸ்ரம் இஷ்ட மிஸ்ரம் சொல்லக்கூடிய 3 விதமான கர்ம பலன்கள் அவர்களுக்கு உண்டாவதே இல்லை, திரும்ப பிறக்கிறதே இல்லை. பவதி ஏவ அந்நேஷம், ஆனா யாருக்கு உண்டாகும் அப்படின்னா மற்றவர்களுக்கு. அந்நேஷம்னா இந்த ஞானி புருஷனுக்கு அந்நியமா யார் அனுபூதி பண்ணானோ அவனுக்கு அந்நியமா இருக்கிற மற்றவர்கள் எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய புண்ணிய கர்ம வேணா பண்ணிங்க. நான் ஏற்கனவே அவங்க சொல்லிக்கல, நான் பிரம்மசூத்திரம் எடுக்கிறேன்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டு ஒரு மனசுக்குள்ளார ஒரு பிரம்மசூத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேரை கூப்பிட்டு ஒரு கேம்ப் ஒன்று வச்சு பிரம்மசூத்திரத்தை சொல்லி கொடுத்து ஒரு நல்ல கலெக்ஷன் வரும். அந்த கலெக்ஷனை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பில்டிங் ஒன்று கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசை வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், அடப்பாங்க வீணா போச்சு. சாஸ்திரம் சொல்லுது இதெல்லாம் பொய் அப்படின்னு, நடக்கவே இல்லைன்னு, உலகமே இல்லைன்னு. இப்போ உலகமே இல்லை அப்படின்னும் போது நான் ஏதாவது ஒரு சங்கல்பம் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னா நீ பிரம்மசூத்திரம் வேணா படிச்சு கொடுத்து என்ன வேணா புண்ணிய கர்மம் பண்ணிக்கிறோம். உனக்குள்ளார சங்கல்பம் தான், அது என்னது பொய்யான சங்கல்பம் தானே. நீ சத்தியம் நினைச்சதுன்னு சங்கல்பம் பண்ற, சத்தியம் நினைச்சதுன்னு ஆசைப்படுற. அப்ப ஆசைப்பட்டாவே என்னது, நீ சத்தியத்துவம் கொடுத்தாருன்னு. அப்ப அஜ்ஞானின்றது ஆயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன ஆகும், புண்ணிய கர்மாவாயிடும். பிரம்மசூத்திரம் படிச்சு கொடுத்து ஏதாவது ஒண்ணு எய்ம் பண்ண அப்படின்னா புண்ணிய கர்மா. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற ஆன்மீகவாதிகள்லயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் என்னன்னு கேட்டீங்கன்னா புண்ணியத்துக்குள்ளதான் மாட்டிக்கிறாங்க. எல்லா ஆன்மீகவாதிகளையும் கெட்டவங்கன்னு நம்ம சொல்லுவோமா, யாரும் கெட்டவங்க இல்லை. கர்மகாண்டிகள் எல்லாம் கெட்டவங்களா, கெட்டவங்களா இல்லை, ரொம்ப நல்லவங்க. பூர்வ காண்டிகள் ரொம்ப நியமமா இருக்கிறவங்க. சன்னியாசிகள் எல்லாமே ரொம்ப நல்லா பண்றாங்க. ஆனா எல்லாத்துக்கு பின்னாடியும் இந்த உலகம் சத்தியம்னு இருக்கு, எல்லாத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு காமனா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா சம்சாரத்தை கொடுக்கும். இஷ்டம் அனிஷ்டம் மிஸ்ரம் திருவிதம் கர்மன பலம். தேவதாதி பிறவிகள், இல்லைன்னா கீழான அனிஷ்ட பிறவிகள், நரக்காதி பிறவிகள், இல்லைன்னா ரெண்டும் கலந்த மனுஷ பிறவி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எவன் ஒருத்தன் வந்து தான் 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 பிரம்மம் அப்படின்றதுல எஸ்டாப்ளிஷ் ஆகி இந்த தேகாதிகளோட 100% கனெக்ஷன் இல்லாம போறானோ, நான் தேகம் இல்லை அப்படின்னு 100% சொல்றது இல்லை வார்த்தையில, நான் பிரம்மம் அப்படின்னு எவன் எஸ்டாப்ளிஷ் ஆனவன் ஞான நிஷ்டர்கள்னு பேர். அவர்களுக்கு இந்த 3 விதமான கர்ம பலனும் உண்டாகிறதுல, மற்றவர்களுக்கு கண்டிப்பா பலன் உண்டாகும். அந்நேஷாம் அஜ்ஞானாம் கர்மினாம், அஜ்ஞானிகளா இருக்கக்கூடிய கர்மிகளுக்கு கண்டிப்பா பலன் உண்டாகும். யாரு, அசன்யாசினாம். சந்நியாசத்துக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சந்நியாசினா என்ன அர்த்தம், கர்த்திருவத்தை விட்டவன், போக்திருத்துவத்தை விட்டவன், அவன்தான் சந்நியாசி. நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லை. அப்ப நான் யாரு, சச்சிதானந்த பரபிரம்மன். அப்போ யாரு சந்நியாசம் பண்ணலையோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிறவிகள் உண்டாகும். இது ஏவ, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமாகத்தான் நிச்சயமா கீதா சாஸ்திர உக்தஸ்ய, கீதை சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட கர்த்தவ்ய அகர்த்தவ்யார்த்தஸ்ய விபாக, செய்ய வேண்டியது செய்ய வேண்டாதது செய்யக்கூடாதது என்பதை குறித்த விபாகம் பிரிவு இதுதான். அப்ப யாராவது கேட்கிறாங்க என்ன பண்ணணும் சுவாமி மோட்சத்துக்கு அப்படின்னா, கர்மத்தை முதல்ல விடணும். கர்மம்னா சங்கல்ப பூர்வமா எதெல்லாம் பண்றோமோ, ஆசை வயப்பட்டு எதெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் பிறவிய கொடுக்கும். அப்ப அது பண்ணவே கூடாது. எதை பண்ணணும் அப்படின்னா கர்மயோகத்தை பண்ணணும். ஈஸ்வரார்ப்பணம் சொக்கர்மநாத்தம் அபியர்ச்சிய பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரம்மன் ஜாதாய கர்மானி பண்ணிக்கிட்டே இருக்கணும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ மெதுவா இந்த ஏக தத்துவ அபியாசத்தை ஆரம்பிச்சு மெதுவா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். மெதுவா கர்மத்தை விட்டுட்டு உபாசனைக்கு வரணும். உபாசனையை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா பரிபூர்ணமா எல்லாம் பொய்ன்னு சாஸ்திரம் சொன்ன ஞானத்துல மெதுவா எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டே வரணும். சர்வ கர்மங்களையும் விட்டுட்டு அகம் பிரம்மாஸ்மியிலே நின்று ஞானத்தை அடையும். இதுதான் செய்ய வேண்டியது. செய்யக்கூடாதது, இதுக்கு அந்நியமா நீங்க எல்லாம் பண்றதெல்லாம் நான்சென்ஸ், எல்லாம் சம்சாரத்துக்கு காரணமாகிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த கீதா சாஸ்திரத்துல செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது அப்படின்னு 2 விபாகமா பிரிச்சு சொல்லப்பட்டது. இதோட இன்னைக்கு நாளைக்கு மீதிய பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத்
கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ஆமா ஆமா ஆமா. நான் திதி நாளைக்கு நாளைக்கு லீவா? இல்ல உங்களுக்கு 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 லீவு எப்ப போட்டிருக்கு? ஆ ஓஹோ ஆமாம். அப்ப நாளைக்கு லீவு தான். அப்ப அப்ப 3 நாள் லீவ் வந்துடுது. 3 நாள் லீவ் முடிச்சுட்டே பார்க்கலாம். சரி சரி. ஆமா நான் பார்க்கல, நான் கவனிக்காம விட்டேன். ஆமா. அப்ப 15ஆம் தேதியிலேருந்து சதுர்தசி 15, 16, 17 3 நாள் லீவு. 18ஆம் தேதி கிளாஸ் ஆரம்பிக்கலாம் திரும்ப.